வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜே ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அரண்மனை குடும்பம் பாகம் 5. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 31. அசோகமித்திரன் அந்த சாமியாரை சித்திரம் பாம்பும் ஒன்றா என்கிற கேள்வியை நெற்றியில் தேக்கிக் கொண்டு குழப்பத்தோடு பார்த்தார். என்னப்பா, சித்திரம் பாம்பும் ஒன்னான்னு ஒரு கேள்வி எழும்பி ஒரே குழப்பமா இருக்கா? சாமியார் அசோகமித்திரனை கிளற தொடங்கினார். ஆமாம், உங்களுக்கு மைண்ட் ரீடிங் தெரியுமா? இவ்வளோ சரியா கேட்குறீங்களே. உன் நெத்தியை படிக்கிறதுக்கு பேர் மைண்ட் ரீடிங்னா அது எனக்கு நல்லாவே தெரியும் தான் சொல்வேன். நீ விஷயத்துக்கு வா. நீங்க சொல்றத பார்த்தா சித்தர் தான் பாம்பு, பாம்பு தான் சித்தர் என்கிற மாதிரி இருக்கின்றதே. அத உன்னால் நம்ப முடியல? ஆமா, எப்படி நம்ப முடியும்? நீங்க சொல்றது ஒரு பிராண கதை மாதிரில இருக்கு. சரி, பிராணங்களை நீ மதிக்கிறியா? அதெல்லாம் ஒரு வகை மிகையான கற்பனை. அதுக்கு மேல அதுல சிந்திக்க எதுவும் இல்லைங்கிறது என் கருத்து. அப்படின்னா நீ நானும் பேசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நான் எதை சொன்னாலும் நீ நம்பவும் மாட்ட. நீயும் நானும் ஒரு விஷயத்துல கூட ஒத்த கருத்துக்கு வர முடியாது. அதனால என்கிட்ட பேசுறத விட்டுட்டு நீ உன் வழியே போ, நான் என் வழியே போய்க்கிறேன். சாமியாரின் பட்டு கத்தரித்த மாதிரியான பதில் அசோகமித்திரனை மிகவும் அதிர்ச்சியடை வைத்தது. என்ன சாமி, பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் என் மனசுல பட்டதை பேசினது ஒரு குற்றமா என்று அசோகமித்திரனும் காட்டமாய் திருப்பி கேட்டார். என் வரையில தப்பு சரின்னு ஒண்ணு கிடையாதுப்பா, எல்லாமே பார்வையை பொறுத்த விஷயங்கள் என்று அவர் சொன்னபொழுது அங்கே ஒரு சோப் கவர் கீழே கிடந்தது. அதை குனிந்து கீழே இருந்து எடுத்தவர் நிதானமாக பேச தொடங்கினார். இந்த கவருக்குள்ள சோப்பு இருந்தப்ப இது ஒரு கடையில அழகா ஒரு கண்ணாடி ஷெல்ஃபுக்குள்ள ரொம்ப அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதுக்குள்ள இருந்த சோப்பு எடுக்கப்பட்ட பிறகு இதோட கதியை பாத்தியா என்று கேட்கவும் அசோகமித்திரனுக்கு அவர் டாபிக் மாறி செல்வது போல் தோன்றியது. சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியலையா? எது ஒரு சோப்புக்கு ஒரு சமயம் பாதுகாப்பா இருந்ததோ அதுவே இப்ப குப்பையா மாறிடுச்சு. ஆனா இந்த சோப் கவர் அப்படியே தான் இருக்கு. பார்வை மாற்றமெல்லாம் நம்ம கிட்ட தானே. இந்த கேள்வி இப்ப எதுக்கு சாமி? இன்னுமா புரியல? குப்பையா இருந்த இதுதான் சோப்புக்கு கவசமா இருந்தது. அப்படி கவசமா இருந்த இதேதான் இப்ப குப்பையாவும் இருக்கு. இதை அப்படியே எல்லா விஷயங்களுக்கும் எடுத்துக்கிட்டு போய் பொருத்தி பார்த்து யோசிக்கலாம். குறிப்பா நீ எதையெல்லாம் மேஜிக்காவும் நம்ப முடியாதாவும் நினைக்கிறியோ அந்த மேஜிக் தான் ஒரு கட்டத்துல லாஜிக்காவும் இருந்திருக்கும். சாமி, ஏன் எந்த கேள்விக்கும் நேரா பதில் சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சே சொல்றீங்க? சுத்தி வளைக்கல, ஒரு சோப் கவர் கண்ணுல படவும் சுலபமா உனக்கு புரிய வைக்க பார்த்தேன். நீதான் என் பதிலை யோசிச்சு பார்க்காம கேள்வியா கேக்குறியே. நீங்க இந்த சோப் கவரை வச்சு சொன்ன விஷயம் ஒரு சாதாரண உண்மை, எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். இது எப்படி பாம்பும் சித்தரும் ஒன்னான்னு நான் கேட்ட கேள்விக்கான விடையாகும்? இதுதான் விடை. உனக்கு புரியலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ இன்னும் வேகணும்னு தான் அர்த்தம். போய் அடுத்து ஆக வேண்டியதை பார். அந்த சாமியார் அதன் பின் அங்கு நிற்கவில்லை. விறுவிறுவென்று அங்கிருந்து விலகி வயல் பரப்பில் கண்மாய் நோக்கி நடக்க தொடங்கிவிட்டார். சாமி, சாமி என்று அசோகமித்திரன் எவ்வளவு அழைத்தும் அவர் நிற்கவே இல்லை. அசோகமித்திரனுக்கு சற்று எரிச்சலாக கூட இருந்தது. கையிரண்டையும் குத்தி பிசைந்து கொண்டார். ஒரு வகை இயலாமை, அசூயை, குழப்பம் என்கிற கலவையான உணர்வுகளில் சில வினாடிகள் வேண்டுவிட்டு வேகமாய் தன் கைபேசியை எடுத்து திரும்பவும் மணிமொழியினாரை தொடர்பு கொண்டார். சொல்லுங்க அசோகமித்திரன். ஐயா, நான் இப்ப ரொம்பவே எரிச்சல்லையும் குழப்பத்திலையும் இருக்கீங்க. இந்த பரதேசி சாமியாருங்க எல்லோருமே சரியான மென்டல் பேஷண்டோ என்று தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. நான் ஒன்னு கேட்டா இந்த சாமியார் சம்பந்தமே இல்லாம தான் ஒன்ன சொல்றாரு என்று சற்று வெடித்து முடித்தவர் அதன்பின் நடந்த அவ்வளவையும் அப்படியே சொல்லி முடித்தார். மறுபுறம் மணிமொழியினாரிடமும் ஒரு ஆழ்ந்த மௌனம். என்னையா, நீங்களும் இப்ப என்ன போலவே குழம்பிட்டீங்களா? எதுவும் சொல்ல மாட்டீங்களே. எனக்கு குழப்பமெல்லாம் இல்ல அசோகமித்திரன். கிட்டத்தட்ட சீன அறிஞரான தாவோ என்கிறவருடைய ஒரு கருத்தை ஒட்டித்தான் அவர் பேசியிருக்கார். பாத்திரம் ஒன்று இருக்கிறதே பண்டத்துக்காகத்தான். பண்டம் இல்லாதப்ப பாத்திரம் கூட ஒரு குப்பைத்தான். அதே போல சோப்புங்கிறது ஒரு பண்டம், அதோட கவர் தான் பாத்திரம். அதே மாதிரி நம் உயிர் தான் பண்டம்.
உடம்பு இங்க பாத்திரம். ஆக உடம்புக்கு மதிப்பே உயிராலத்தான். ஆனா நாம உடம்பையும் உயிரையும் பிரிச்சு பார்க்கறதே இல்ல, ஒன்னா தான் நினைக்கிறோம். அப்படி ஒன்னா நினைக்கிற வரை நம் பார்வை வேற. ஆனா இது இரண்டு என்று நினைக்க தொடங்கிட்டா நாம் சிந்தனை வேற ஆகிடும். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்த்திருக்கார். தெரியலன்னு சொல்லவும் விலகி தன் வழியே போயிட்டார். அவ்வளவுதான் மேட்டர். மணிமொழியினார் சொல்லி முடிக்கவும் அசோகமித்திரனுக்குள் ஒரு விதிர்ப்பு. ஏற்காடு எஸ்ஐ சாமிக்கண்ணு ஜீப்பிலிருந்து இறங்குவதை விளையாடத் தொடங்கியிருந்த மஞ்சுவும் பார்த்தாள். ஷட்டில் கோட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ரத்தியும் பார்த்தாள். இருவர் முகத்திலும் சலனப்பாடுகள். ஜீப்பை விட்டு இறங்கிய சாமிக்கண்ணு அங்கே முதலில் பார்த்தது மூர்த்தியை தான். பதிலுக்கு இணக்கமாய் சிரித்தான் மூர்த்தி. ஹலோ சார், ஐ எம் சாமிக்கண்ணு, ஏற்காடு எஸ்ஐ என்று வலது கையை குலுக்குவதற்காக நீட்டினார். பதிலுக்கு குலுக்கிய மூர்த்தி, வெல்கம் சார், யாரை பார்க்கணும் நீங்க என்று கேட்க, கணேசன் சாரை தான் பார்க்கணும், சார் இருக்காருல்ல என்று கேட்க, அடுத்த 5வது நிமிடம் அந்த பங்களாவின் அழகான வரவேற்பறையில் சாமிக்கண்ணுவும் கணேசனும் பேசத் தொடங்கியிருந்தனர். என்ன சார், பங்களாவுக்கே வந்துட்டீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. இல்லை சார், நான் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வந்தேன். உங்கள் பங்களாவை கிராஸ் பண்ணும்பொழுது உங்களை பார்த்துட்டு போனா என்னன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உங்கள் கேள்வியிலேயே நான் இப்படி யூனிஃபார்மோட வரத நீங்கள் விரும்பல என்ற மாதிரி தெரியுது. ஐ எம் சாரி என்று சாமிக்கண்ணு எழுந்து புறப்பட முயல. உட்காருங்க சார், அதான் வந்துட்டீங்களே, என்ன சாப்பிட்றீங்க என்று கணேசனும் அவரை இழுத்து அமர்த்தினான். இருக்கட்டும் சார், ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு, அதனால தான் உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். அதை நான் சொல்லட்டுமா? ப்ளீஸ். நிச்சயமா உங்களுக்கு பெரிய த்ரெட் இருக்கு சார், நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். பரந்தாமனை போலவே சாமிக்கண்ணுவும் கணேசனுக்கு அதிர்ச்சி அளித்தார். ஓ, எதை வச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவனும் அதிர்வை ஜீர்ணித்தபடி கேட்டான். ஏற்காடு மலை மேல நடந்த ஆக்சிடென்ட், டெத் இரண்டுமே எதிர்பாராம நடந்த சம்பவங்கள் தான். உண்மையில அது மலை மேல யாருக்கோ வச்ச குறி. இதுக்கு பின்னால உங்க மாமாவான குலசேகர ராஜாவோட ஒரு தொடர்பும் இருந்திருக்கு. உங்க மாமா தொடர்பு வரவுமே அந்த குறியும் அவர் சம்பந்தப்பட்டதா மாறி கடைசியில அது உங்களை தானு எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுச்சு. செத்து போன 2 பேரும் என் மாமாவோட ஆட்கள் தான். அதனாலேயே என் மாமா குற்றவாளி ஆயிடுவாரா? ஏன் வேற யாராவது அவங்கள பயன்படுத்திருக்க கூடாது? நீங்க உங்க மாமா மேல இருக்கிற நம்பிக்கையில எப்படி கேட்குறீங்களா? அப்படிதான் வச்சுக்கிங்களே. அப்படின்னா உங்க கேள்வி யோசிக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனா வேற யாராவதுன்னு நீங்க சொன்ன அந்த நபர் தெரிகிற வரை உங்க மாமாவை என்னால் சந்தேகப்படாம இருக்க முடியாது சார். அப்படின்னா கூடிய சீக்கிரம் அது யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க சொல்றத பார்த்தா அந்த நபரை உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி தோணுதே. கணேசன் பதிலுக்கு ஓர் அரை சிரிப்பு சிரித்தான். யார் சார் அது, நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் பொறுங்க, எதையும் நான் 100% உறுதிப்படுத்திக்காம சொல்ல மாட்டேன். அப்படி உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்றேன். நல்லது சார், நானும் அந்த பாம்பாட்டியையும் அவனை எங்க பிடியிலிருந்து அழைச்சிக்கிட்டு போயிட்ட ஒரு செப்பு வித்தைக்காரனையும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க சிக்கிட்டாலும் அந்த ஏவி விட்ட கொலைக்காரன் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த நபர் நீங்க நினைக்கிற நபர் தானாகிறது தெளிவாயிடும். அப்ப இந்த கேஸை நீங்க வைண்ட் அப் பண்ண போறது இல்லையா? நிச்சயமா இல்லை சார். கம்ப்ளீட்டே இல்லாம எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க? இது பியூர்லி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் புறப்படலாம் என்பது போல் கணேசன் அவர் எதிரில் கையை நீட்டினான். சாமிக்கண்ணுவும் பதிலுக்கு கை குலுக்கிவிட்டு முன்னே தேக்கு மூடாமல் கழட்டி வைத்திருந்த தன் கேப்பை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்டார். கணேசனுக்கு சற்று ஆயாசமாக இருந்தது. ஜன்னல் அருகே போய் நின்று வெளியே பார்க்க தொடங்கினான். அப்பொழுது அந்த அறையின் ஒரு மறைவான பகுதியிலிருந்து மெல்ல ஒரு உருவமும் வெளிப்பட்டு அந்த அறையை விட்டும் விலகியது. அதை கணேசன் துளியும் உணரவில்லை. அவன் வெளியே பார்த்தபடியே இருக்கையில் சாமிக்கண்ணுவின் ஜீப் வெளியேறுவதும் அதே சமயம் குலசேகர ராஜாவின் கியோ கார் உள்நுழைவதும் தெரிந்தது. அவரை பார்க்கவும் அவரிடம் சில கேள்விகள் தனக்கு இருப்பதும் மனதில் தோன்றவே அப்பொழுதே அவரிடம் பேச தயாராகிவிட்டது அவன் மனது. காரிலிருந்து இறங்கிய குலசேகர ராஜா வேகமாக தனக்கான அறை நோக்கித்தான் நடந்தார். எதிர்பட்ட மூர்த்தி ஏதோ சொல்ல வந்தான். நான் கூப்பிடுறப்ப வா, இப்ப நான் முதல்ல குளிக்கணும் என்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழ்த்திவிட்டு ஜிப்பாவை கழட்ட முயன்ற பொழுது அவர் எதிரில் காத்திருந்த மாதிரி வந்து நின்றாள் அவர் மனைவி சுந்தரவல்லி. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, ஏற்காடு எஸ்ஐ வந்துட்டு போறான் போல இருக்கு. ஆமாங்க,
நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். கணேசனோட ரூமுக்கு போய் மறைவா நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். அந்த ஆள் உங்களை தாங்க சந்தேகப்படுறான். சுந்தரவள்ளி சொல்லவும் குலசேகர ராஜாவுக்கு சுருக்கென்றது. ஜிப்பாவை கழட்டி தோல்மேல் போட்டபடியே அப்புறம் என்றார். ஆனா கணேசனுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. அது தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அப்படியா? ஆமாங்க, நான் வேற ஒரு ஆளை தான் சந்தேகப்படுறேன்னு போட்டு உடைச்சிட்டான். அது யாருன்னு சொல்லலையா? சொல்லல. ஆனா அந்த அருணாச்சலம் எம்பியை தான் மனசுல வச்சுக்கிட்டு சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க. அப்புறம் என்ன? அந்த எஸ்ஐ அதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதே சமயம் அந்த எஸ்ஐ இந்த கேஸை நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாரோ ஒரு பாம்பாட்டி அப்புறம் ஒரு சித்து வேலைக்காரனாம். இவங்க 2 பேரை நான் பிடிச்சிட்டா ஏவி விட்ட கொலைக்காரனையும் பிடிச்சிடுவேன்ற மாதிரி சொன்னாருங்க. அப்படியா? ஆமாங்க. அவங்களுக்கு உங்களை தெரியாது தானே? தெரியாது சுந்தரம். ஆனா இந்த எஸ்ஐ ஏன் இதை விட மாட்டேங்கிறான்னு தெரியலையே. கணேசன் கூட கம்ப்ளைண்டே இல்லையே, எப்படி கேஸை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பார். நான் பார்க்கறது இருக்கட்டுங்க. அந்த அருணாச்சலம் தான் காரணங்கிற மாதிரி நீங்க திருப்பி விட்டுட்டீங்க. அதை கணேசனை நம்பிட்டான். இப்போ இந்த எஸ்ஐ அந்த பாம்பாட்டியையும் சித்து வேலைக்காரனையும் பிடிச்சு விசாரிக்க போய் எல்லாம் மாறிட்டா என்னங்க பண்ணுவீங்க? மாறாது சுந்தரம், மாறவும் விட மாட்டேன். எப்படிங்க? அந்த 2 பேரை அந்த எஸ்ஐ பிடிக்கிறதுக்கு முந்தி நான் பிடிக்கிறேன். போலீஸ்க்கே போக்கு காட்டின இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இப்ப எனக்கும் தேவை. அவங்கள பிடிச்சி இந்த வடநாட்டுக்காரியையும் அவ பெத்தெடுத்திருக்கிற அந்த குட்டி பிசாசையும் அவங்கள வச்சே போட்டு தள்ளுறேன். முடியுங்களா? முடிச்சு காட்டுறேன். ஆனா நான் தான் இதை செய்யறவனு யாருக்கும் தெரியாது. எப்படிங்க? அருணாச்சலம் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் இதையெல்லாம் பண்ணி முடிப்பான். இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரை அது அந்த அருணாச்சலத்துக்கும் தெரியாது. ஏன் அதற்கு பிறகும் தெரியாது. ஆனா நம்ம கணேசன் மட்டும் அவனைத்தான் எதிரியா நினைப்பான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடக்கணுங்களே. நடக்கும், கட்டாயம் நடக்கும். இப்ப சொல்றேன்னு கேட்டுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் 1 வாரமோ இல்ல 1 மாசமோ அந்த வடநாட்டுக்காரியும் அவ வாரிசும் சாக போறது உறுதி. அதே போல நம்ம மகளோட கழுத்துல நம்ம கணேசன் தாலியை கட்ட போறதும் உறுதி. ஒரு பக்கம் சாவு, மறுபக்கம் கல்யாணம்னா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராதா? நல்ல கேள்வி கேட்ட சுந்தரம். முதல்ல சாவு அப்புறம் கல்யாணம் என்றால் தானே சந்தேகம் வரும். முதல்ல கல்யாணம் அப்புறம் சாவு நடந்தா சந்தேகம் வராதுல்ல? முதல்ல கல்யாணமா? எப்படிங்க? அது அப்படித்தான் நடக்க போகுது பார். எனக்கு தலையை சுத்துதுங்க. எப்படிங்க? நடக்கும்போது தெரிஞ்சுக்குவேன். அதுவரை பொறுமையா வேடிக்கை மட்டும் பார். குலசேகர ராஜாவின் நம்பிக்கையான பேச்சின் பின்னே பல ரகசியங்கள். அத்தியாயம் 32. மணிமொழியினாரின் விளக்கம் விதிர்ப்பை அழுத்ததோடு அசோகமித்திரனை அது சற்று வெட்கப்படவும் வைத்தது. அதனால் ஒரு மௌனமும் உருவாகி அடுத்து என்ன பேசுவது என்பதில் குழப்பமும் மேலிட்டது. என்ன அசோகமித்திரன், நான் இப்படி ஒரு பதில சொல்வேன்னு நீங்க எதிர்பார்க்கலையா? ஆமாங்க ஐயா, என்ன போலவே நீங்களும் இந்த சாமியார்களே இப்படித்தானு சலிச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அப்படி நம்ம சலிச்சுக்க வைக்கிற சாமியார்களும் உண்டு. ஆனா நீங்க குறிப்பிட்ட இவரை என்னால் அப்படி கருத முடியல. காலடியில குப்பையா கிடந்த ஒரு சோப் கவரை வச்சு ஒரு பெரிய தத்துவத்தை இவரால் சொல்ல முடிஞ்சிருக்குனா இவர் போலியான இல்லனா அரைகுறியா வெந்த ஒருத்தர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் இப்ப அதே கருத்து தான். போகட்டும் ஐயா, ஒரு சித்தர் தான் பாம்பு வடிவத்துல வந்து பூஜை செய்கின்றார் என்பது மாதிரி அவர் சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்வாங்களே, அப்படியா? அப்படியும் இருக்கலாம். இதை உங்களால் நம்ப முடியுதா? நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சித்தர்கள் சமாச்சாரங்களை நான் கட்டுக்கதையாகவும் இல்லனா ஓர் இல்லூஷனாகவும் தான் கருதியிருந்தேன். ஆனா எப்ப விஞ்ஞானத்துக்கு இணையாவோ இல்ல அதை விட மேலாகவோ ஒரு இருக்கக்கூடுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டதோ அப்பவே என்கிட்ட பல விஷயங்கள்ல கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டாச்சு. அந்த அடிப்படையில சொல்றதா இருந்தா இதை ஆராய்ந்து பார்த்து முடிவுக்கு வருவதுதான் சரி. இப்ப நானும் அதே தானே ஐயா செய்துட்டு இருக்கேன். ஆனா எதுவும் பிடிபட மாட்டேங்குதே. ஆராயிறது 2 விதம். நம்பி ஆராயிறது ஒரு விதம், நம்பாம ஆராயிறது இன்னொரு விதம். நீங்க நம்பி ஆராய பாருங்க, உங்களுக்கு எல்லாமே போக போக பிடிபடலாம். நீங்களே இப்படி சொல்றது எனக்கு வியப்பாகவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குங்க ஐயா. அசோகமித்திரன், உங்களையும் என்னையும் போல
பல கோடி பேரை இந்த உலகம் பார்த்துருச்சு, இனியும் பார்க்கும். இவற்றுக்கு முன்னால நாம தூசுங்கிற ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம். இந்த தெளிவு தான் நாம பார்க்குற விதத்தை தீர்மானிக்கும். நமக்கு நிறைய லிமிட்ஸ் இருக்கு. இவ்வளோ தூரம் தான் பார்க்க முடியும், இவ்வளோ டெசிபிள் சப்தத்தை தான் கேட்க முடியும், இவ்வளோ தான் சாப்பிட முடியும். இப்படி நமக்கு நிறைய லிமிட்ஸ். இப்படி ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற நாம இந்த லிமிட்டை கடந்த விஷயங்களை பார்க்குறப்ப இல்லை கேட்குறப்ப நிச்சயம் தடுமாறவும் குழம்பவும் தான் செய்வோம். நம்ம லிமிட்டுகளை மையமாக வச்சு யோசிப்போம். நீங்களும் இப்போ அப்படித்தான் யோசிக்கிறீங்க. இதில் தான் மாற்றம் வேணுங்கிறேன். ஒரு கிணற்றோட ஆழம் தெரியணும்னா ஒன்று அதில் இறங்கி பார்க்கணும், இல்லைனா இறங்கினவங்க சொன்னதை ஏற்றுக்கணும். நீங்கள் இறங்கினவங்களை சந்தேகப்பட்டா வேலைக்கு ஆகாது. நீங்களே இறங்கிடுங்க. இறங்கிட்டேன் ஐயா, ஆனால் தொடர முடியல. முடியும், சோர்ந்துடாதீங்க. உங்களை ஒரு தூசா நினச்சிக்க சொன்னது அகங்காரம் கூடாதுங்கிறதுக்காக தான், தன்னம்பிக்கை கூடாதுங்கிறதுக்காக அல்ல. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். புரியுதுங்க ஐயா? எப்போ ஒரு அதிசய கனவு உங்களுக்கு வந்துருச்சோ அப்பவே நீங்கள் அமானுஷ்ய உலகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். உங்கள் சலனம் ரொம்ப தற்காலிகமானது. எனக்கெனவோ இன்னும் பல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட போறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த கோவில்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படியே கோவில் குருக்கள் 10-30 இறந்துட்டாரான்னு பாருங்க. அந்த வைத்தியர் தந்த மருந்து உங்களை பூர்ணமா குணப்படுத்துறதையும் உறுதி செய்யுங்க. அப்புறமா அந்த நாடு ஜோசியம் உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரும், அதாவது நீங்க செத்து பிழைப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நடக்குதான்னு பாருங்க. ரொம்ப இயல்பா இருங்க, திறந்த மனசோட இருங்க. உங்களை சுத்தி நடக்க போற சம்பவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்காதீங்க, எதிராகவும் இருக்காதீங்க. நல்லதுங்கய்யா, அப்படியே இருக்கேன். எப்பவும் போல போன்ல பேசுங்க. பேசுற விஷயத்திற்கேற்ப நானும் என் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். சரிங்கய்யா, இப்ப புறப்படுங்க. மணி இப்பவே 8 போகுது பாருங்க. இனி கழிய போற ஒவ்வொரு நிமிடங்களுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மணிமொழியினார் சொல்லி முடிக்க அந்த தென்னந்தொப்பை விட்டு அசோகமித்திரனும் புறப்பட்டார். வயல் வரப்புகளில் நடந்து கண்மாய் மேட்டின் மேல் ஏறி தழும்பும் கண்மாய் நீரை பார்த்தபடியே நடந்து படித்துறை வரவும் இறங்கினார். ஒரு 15 நிமிடம் நன்றாக அமுங்கியும் நீந்தியும் உமிழ்ந்தும் குளித்து முடித்து ஆடையையும் அலசி பிழிந்து பின் அதையே உடுத்தி கொண்டு கணபாடிகள் வீட்டிற்கு வந்தபொழுது கணபாடிகள் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தார். அவரை கலைக்காமல் அறைக்குள் சென்று தன் சுர்கேசை திறந்து ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டவர் அறையை விட்டு வரவும் கணபாடிகளும் சந்தி முடித்து நிமிர்ந்திருந்தார். பேசவும் தொடங்கினார். என்ன சார், 2 மணி நேரமா எங்க போயிட்டீங்க? கணபாடிகள் கேள்விக்கு நடந்ததையெல்லாம் அப்படியே சொல்லி முடித்தார் அசோகமித்திரன். ஓ, நீங்க அப்ப பார்த்தது மண்ணாங்கட்டி சித்தர்னு நினைக்கிறேன். அந்த அடையாளங்கள்லாம் அவரை தான் குறிக்கிறது. அவர் போட்டோ இருக்கு, காற்றேன், பார்த்துட்டு சொல்லுங்கோ என்ற கணபாடிகள் உள்ளே சுவரில் தொங்கியபடி இருந்த 21/4/1950 என்கிற தேதியிடப்பட்ட ஒரு குரூப் போட்டோவை எடுத்து வந்து அதில் ஒருவரை காட்டவும் அசோகமித்திரனும் இவரே தான் என்றார். பரவாயில்லையே, நீங்க பெருசா நம்பிக்கை இல்லாதவராய் இருந்தாலும் உங்களுக்கு மண்ணாங்கடி சித்தர் தரிசனம் தந்திருக்காரே, அவர் நாங்கெல்லாம் பார்த்தே பல வருஷம் இருக்கும் என்றார் கணபாடிகள். பல வருஷங்களா? ஆமாம், அவர் முக்தி அடைஞ்சு 70 வருஷமாச்சே. கணபாடிகளின் பதில் அசோகமித்திரனை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டதே. குலசேகர ராஜா துளியும் தயக்கமோ தடுமாற்றமோ இன்றி பேசிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டார். சுந்தரவல்லிக்கோ அது எப்படி நடக்க முடியும் என்கிற கேள்வி மரங்கொத்தி போல அவளுக்குள் கொத்த தொடங்கிவிட்டதே. அப்பொழுது தியாவை தூக்கி கொண்டு மஞ்சுளா அந்த அறைக்குள் வந்தாள். தியா மஞ்சுவின் பிடியில் அமைதியாக இருந்தாள். இருவரையும் பார்க்கவும் சுந்தரவல்லியின் எண்ணமும் மாறியது. மஞ்சுளா சுந்தரவல்லியை ஒரு மாதிரி பார்த்தாள். அடடே, குட்டி உன்கிட்ட வந்துட்டாளா? இவ நம்ம யார்கிட்டையும் வரமாட்டாளே. அதெல்லாம் நேத்து வரை, நீ இப்ப கூப்பிட்டு பார், வருவா. அப்படியா? தியா குட்டி, எங்க அத்தைக்கிட்ட வா பாப்போம். கையை நீட்டி கூப்பிடுமா? ஓ, எங்க வா வா. சுந்தரவல்லி கை நீட்ட மெல்ல தியா அவளிடமும் சென்றாள். என்னடி இது அதிசயம், நம்மள பார்த்தாலே அம்மா முந்தானிக்குள்ள பதுங்குறவ இப்ப சகஜமா வந்துட்டாளே. அதான் என் சாமர்த்தியம். போ, இப்படியே போய் கணேஷ் அத்தான் முன்னால ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா. ஓ, நீ அப்படி வரியா? புரியுதடி என்றபடியே அறையை விட்டு தியாவோடு வெளியேறினாள் சுந்தரவல்லி. கச்சிதமாய் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வந்தார் குலசேகர ராஜா. இடுப்பில் டவல், மேனி மேல் நீர்த்துளிகள். என்னப்பா, இப்ப போய் குளிச்சிருக்கீங்க என்று வியப்போடு மஞ்சுளாவும் கேட்க நேராக வார்ட்ரோப் அருகே சென்று கீழ் அடுக்கிலிருந்து அகலக்கரை வெட்டியையும் மேல் அடுக்கிலிருந்து வெள்ளை நிறத்தில் ஜிப்பாவையும் எடுத்து அணிந்தபடியே
மஞ்சுவுக்கு பதில் சொல்ல தொடங்கினார். சுடுகாடுக்கு போயிட்டு வந்தேமா. அப்ப குளிக்கணும் இல்ல? ஓ, அந்த சதீஷ் கிரிமேஷனுக்கா? ஆமா. எங்க உங்க அம்மா? இங்க இருந்தாலே. தியாவோட கணேஷத்தான பார்க்க போயிருக்காங்க. யாரு அந்த குட்டி பிசாசா? அது நம்மகிட்டலாம் வராதே. நீங்க தானே சொன்னீங்கப்பா இனி நம்ம எல்லா விஷயத்திலையும் மாறி நடந்துக்கணும்னு. ஓ, அதை நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஆனா எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. மஞ்சுளா சற்று சந்தேகத்தோடும் பயத்தோடும் சொன்னதை கேட்டு அவளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தார் குலசேகர ராஜா. பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் சென்று தலையை வாரிக்கொள்ள தொடங்கினார். என்னப்பா எதுவும் சொல்லாம மௌனமாயிட்டீங்க? இனி பேச்சே கிடையாது மஞ்சு, செயல்தான். எது எது எப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ அப்படியே நடக்கும். நீயும் பார்ப்ப. நடந்தா சந்தோஷம். ஆனா ரத்தி முன்ன விட இப்ப தெளிவா இருக்கா, தெம்பாவும் இருக்கா. ஏற்காடு போயிட்டு வந்ததுல அவகிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. யாரோ ஒரு சாமியார் கொடுத்திருக்கிற கருங்காலி மாலையையும் கழுத்துல போட்டிருக்கா. நான் அதை தொட்டு பார்க்க போனப்ப என்னை தொடவே விடல. அதுக்கு என்னமா? இல்லப்பா, சும்மா சொன்னப்பா. கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிடக்கூடாது. இப்ப நீங்க கணேஷத்தான் சந்தேகத்துல இருந்து முழுசா வெளியே வந்துடுதா என்னால நினைக்க முடியல. மஞ்சுளா அழுத்தம் திருத்தமாக பேசினாள். குலசேகர ராஜாவும் அவளை ஊன்றி வெகு ஆழமாக பார்த்தார். பல வினாடிகள் பேச்சே இல்லை. என்னப்பா எனக்கு பதில் சொல்லாம அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, இத அப்படியே விட்டுடுவோமா? என்னப்பா சொல்றீங்க? எதை விட சொல்றீங்க? ரத்தியையும் அந்த குட்டியையும் தான். நீயும் சரின்னு சொல்லு. நான் உனக்கேத்த நல்ல மாப்பிளைய இப்பவே பாக்குறேன். என்ன சொல்ற? பவுடர் டப்பாவை எடுத்து மூட்டம் பொங்க அதை கையில் கொட்டி பின் கழுத்து மார்பில் அதை படப்படவென தட்டி பூசியபடியே அவர் கேட்ட கேள்வி மஞ்சுளாவை காளி போல ஆக்கத் தொடங்கியது. கண்கள் அகண்டு விரிய, அவ மூக்கும் பெரிதாய் விரிந்து அவள் நாசியிலும் துருத்தி போல காற்று முட்டத் தொடங்கியது. அற்ப சொற்ப வினாடியில் அவளிடம் ஒரு அசுர மாற்றம். அதே வேகத்தில் அவர் பயன்படுத்திய சோப்பு டப்பாவை எடுத்து ஆளுயிர நிலை கண்ணாடி மேல் ஆவேசமாக வீசி எறிந்தாள். அது 360 கோணங்களிலும் விரிசல் விட்டு சில துண்டுகள் உதிர்ந்தும் கீழே விழுந்தன. அடுத்ததாய் ஹேர் ஆயில் பாட்டிலை எடுத்து எரிய போகவும் பாய்ந்து தடுத்தவர் மிக இறுக்கமாய் அவளை பிடித்து பக்கத்து படுக்கை மேல் தள்ளிவிட்டார். அதன் மேல் போய் விழுந்தவள் அங்கே இருந்த தலையணைகளை எடுத்து அவர் மேல் எரிய தொடங்கினாள். அதை தடுத்தபடியே ஓடிப்போய் அரைக்கதவை தாழிட்டு விட்டு திரும்பினார். ஆனால் அவள் முன்னே விரித்த கூந்தலோடு சித்தம் கலங்கியவள் போல் அவர் முன் நின்று வெறித்தாள். அவர் அவளை அப்படி பார்க்கவுமே மிக வேகமாக அங்கிருந்த ஒரு ஸ்ப்ரேயரை எடுத்து அவள் முகத்துக்கு நேரே தன் முகத்தை மூடிக்கொண்டு அடித்தார். அவளும் கண்கள் செருக மயங்கிவிட போனாள். அப்படியே தாங்கி பிடித்து படுக்கையில் கிடத்தியவர் அவள் ஆடைகளை இழுத்து சரி செய்து போர்வையை எடுத்து போர்த்தியும் விட்டார். பின் அவரிடம் ஒரு ஆழமான பெருமூச்சு. அப்பொழுது கதவு தட்டப்படவும் எழுந்து சென்று திறந்தார். புறத்தில் சுந்தரவல்லி. வேகமாய் அவளை உள்ளே இழுத்து கதவை தாழிட்டார். படுக்கையில் மஞ்சுளா கிடப்பதையும் அறைக்குள் ஸ்ப்ரே வாசம் அடிப்பதையும் நொடியில் உணர்ந்த சுந்தரவல்லியிடம் அடுத்த நொடியே பெரும் பதட்டம். அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி உடைந்து கிடப்பதையும் பார்த்தவள், ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா என்றுதான் முதலில் கேட்டாள். ஆமா சுந்தரம், தனக்கினி கணேசன் கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி நினைச்சிட்டா. நானும் சரிம்மா விட்டுருவோமா, உனக்கு நல்ல மாப்பிளை பார்க்கட்டுமான்னு ஒரு கோபத்துல கேட்டுட்டேன். அது அவளை ரொம்பவே குத்திடுச்சு. அந்த ஹிஸ்டீரியா சனியன் எட்டியும் பார்த்துருச்சு. அதான் டாக்டர் கொடுத்திருந்த அந்த மயக்க மருந்தை எடுத்து அடிக்க வேண்டியதா போச்சு. என்கிட்ட நல்லா தானே பேசினா. நீங்க சொன்னபடி அந்த ரத்திக்கிட்ட கூட சுமூகமா போக தொடங்கிட்டாளே. அந்த தியா குட்டி கூட இவகிட்ட வந்துச்சே. நானும் தூக்கிக்கிட்டு கணேச ரூமுக்கு போய் சந்தோஷமா பேசிட்டு தானே வந்திருக்கேன். எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருக்கு. இல்ல சுந்தரம், மஞ்சு அந்த வடநாட்டுக்காரையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவ கழுத்துல அந்த ஏற்காட்டு சாமியார் கொடுத்த கருங்காலி மாலை இருக்காமே. ஆமா, அதுக்கு என்னங்க? அதை கண்டு அவ பயப்படுறா. அப்ப அதுதான் அவளுக்கு எதுவும் ஆகாம பண்ணி நீங்க அனுப்பினவங்க செத்து போனாங்களா? தெரியல, அதையெல்லாம் இனிதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா கணேசன் சாதாரணமா தாங்க இருக்கான். என்கிட்ட குழந்தை இருக்கிறத பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அப்போ உனக்கு நாம சிக்குவோங்கிற பயமெல்லாம் இல்லையா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கேட்டதுக்கு பதில் சொல். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாங்க. அப்போ உன் பொண்ணுகிட்டையும் அதை சொல்லு. இனி என் ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா இருக்கும். அது சரிங்க, முதல்ல கல்யாணம் நடக்கும் என்று எதை வச்சு சொன்னீங்க? அது எப்படிங்க? முன்ன சொன்ன அதே பதில்தான். அமைதியா இருந்து பாரு.
இனி பேச்சு கிடையாது, செயல்தான். குலசேகர ராஜா பேச்சோடு பேச்சாக மஞ்சுளா அருகே சென்று அவள் தலையை வருடி கொடுத்துவிட்டு மெல்ல அறையை விட்டு நீங்க தொடங்கினார். சேர்வராயன் மலையின் மண்டப்பாறை குகையின் உள்ளே மாரப்ப வாத்தியார் என்கிற அந்த வினோதமான மனிதன் சொக்குத்தூள் எனும் மயக்கவசிய பொடியை தயாரித்துக் கொண்டிருந்தான். அருகிலேயே ஜல்லியும் போதிமுத்துவும் அதை பார்த்தபடியே இருந்தனர். அங்கே ஒரு மரத்தட்டின் மேல் களிப்பாக்கு, அப்பைக்கிழங்கு, நிலப்பனக்கிழங்கு, தாளிவேர், பேத்தி வேர், குப்பைமேனி வேர், வேலை வேர், சுழற்சி வேர், ஊமத்தை வித்து, தூரமான பெண் கட்டியிருந்த புடவை, மையான பிண சாம்பல், மண்டை ஓட்டு துண்டு, எருக்கும் பால் என்று என்னவெல்லாமோ இருந்தன. ஒரு திருவோட்டு காயிலிருந்து செய்யப்பட்ட பண்டார திருவோட்டுக்குள் அவற்றையெல்லாம் போட்டு எருக்கும் பாலை விட்டு புரட்டி எடுத்து பின் அதை அப்படியே கவிழ்த்து வைத்து திருவோட்டின் மேல் தீபகற்ப ஜோதி மரத்தின் காய்ந்த இலைகளை போட்டு தீ வைக்கவும் குப்பென்று முழங்கால் உயரத்துக்கு தீயானது எரிய தொடங்கியது. அது எரிந்து முடியட்டும் என்பது போல மாரப்ப வாத்தியாரும் போதிமுத்து ஜல்லி பக்கம் திரும்பினான். ஆசானே, எதுக்கு எல்லாத்தையும் போட்டு எரிய வச்சிருக்கீங்க? என்னன்னு எங்களுக்கு சொல்லக்கூடாதா என்று பணிவாக கேட்டான் ஜல்லி. சொக்குத்தூள் தயாராயிட்டுருக்குடா. இதுதான் செப்படி வித்தைக்காரன் கையில எப்பவும் இருக்க வேண்டியது. நமக்கு தான் இப்போ ஒரு பெரிய ஜோலி மாட்டிருக்குதே, தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதை இப்படித்தான் தயார் பண்ணுவீங்களா? ஆமாம். இது மட்டும் போதுமா ஆசானே? இப்பொழுதைக்கு இது போதும். அந்த பணக்கார கொலகாரனை எப்படி ஆசானே நம்ம வழிக்கு கொண்டு வர போறோம்? நாம் அவனை பார்க்க நினைக்கிற மாதிரியே அவனை நம்மளை பார்க்க நினைக்கிறான்டா. அது தெரியுமா உனக்கு? அப்படியா? நாம் அவனை தேடி போகவே வேண்டாண்டா, அவனே கூப்பிட போறான் பாரு. மாரப்ப வாத்தியார் சொன்ன மறுநொடி போதிமுத்துவின் செல்போனில் சினுங்கள். அத்தியாயம் 33. மண்ணாங்கட்டி சித்தர் முக்தி அடைந்து 70 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்கிற பதிலால் அதிர்ந்து போன அசோகமித்திரன் அப்படியே மிரளவும் செய்தார். அதை கண்ட நொடி கணபாடிகளுக்கும் புரிந்துவிட்டதே. என்ன சார், எப்பவோ செத்து போனவரை இப்ப எப்படி பார்க்க முடியுங்கிற கேள்வியா? ஆமாம், இந்த நாகேந்திர நல்லூர்ல இன்னும் இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் எவ்வளோ இருக்கும்னு கேள்வி. அது நிறைய இருக்கு. அமானுஷ்யங்களை மட்டும் யாரும் உலகறிய நம்ப வைக்க முடியாது. அதுக்காக முயற்சி செய்தா அது தோல்வியில தான் முடியும். சமீபத்தில் கூட ஒரு டிவியில ஒரு டாக் ஷோ, அதுல ஆவி பேயெல்லாம் இருக்குன்னு சிலரும் இல்லைன்னு சிலரும் இந்த 2 வித நம்பிக்கை கொண்டவர்களே வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியோட ஆங்கர் நிகழ்ச்சியை நடத்தினார். இதுல இருக்குங்கிற கருத்துடையவர் இங்கேயே நான் ஒரு ஆவி கூட பேசி காட்டேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு போனார். எல்லோரும் சிரிச்சாங்க. எனக்கு அதை பார்த்தப்ப ரொம்ப சங்கடமா இருந்தது. எந்த விஷயத்திலையும் அது இல்லை கிடையாதுன்னு சொல்றது ரொம்ப சுலபம். அதுக்கு தேவையில்லைங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனா இருக்குன்னு நம்பவும் ஏற்கவும் தான் திராணி நிறைய வேணும். அந்த திராணிய நமக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்கள் மட்டும் தான் தர முடியும். இப்போ உங்க வரையில அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கதா நான் நினைக்கிறேன் என்று கணபாடிகள் ஒரு பெரிய விளக்கத்தையே அளித்தார். அப்ப நான் பார்த்தது மண்ணாங்கட்டி சித்திரையா? அவரை பார்த்தது ஒரு அதிசயமா? அதுல என்ன சந்தேகம்? முதல்ல கனவுல வந்தார், பிறகு நேர்லயும் வந்து பேசிட்டு போயிருக்காரே. அப்ப நான் அந்த தென்னந்தோப்புக்கு திரும்பி போனா அவரை பார்க்க முடியாதா? அது எனக்கு எப்படி தெரியும்? பார்க்கலாம், பார்க்க முடியாமலும் போகலாம். சித்தர்கள் விஷயமே பெரிய புதிராச்சே. அது எப்படி இறந்த ஒருவர் திரும்ப வந்து நடமாட முடியும்? இதுக்கும் பதில அவர்தான் சொல்ல முடியும். நான் அப்புறம் நீங்க, மொத்தத்துல நாம் எல்லாமே உப்பு புளி காரம்னு சாப்பிட்டு உடம்போட ஒட்டி கிடக்கிறவா. நம்ம பேச்சு உடம்பு கேட்காது, உடம்போட பேச்சு தான் நாம கேட்போம். ஓரிடத்துல ஒரு 3 மணி நேரம் சிலை மாதிரி உட்கார நம்மள முடியாது. ஆனா சித்தர்கள் 3 வருஷமெல்லாம் உட்கார்ந்துருப்பா. அவ எல்லாம் பார்க்கத்தான் நம்ம போல மனுஷ ஜாதி. ஆனா சிந்தனை செயல் இதுல அவ தேவஜாதி. தேவஜாதினா நம்ம வேதங்களும் புராணங்களும் இந்த உலகம், அப்புறம் பிரபஞ்சம், வானமண்டலம், அப்புறம் கிரகங்கள், நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் நிறையவே சொல்லியிருக்கு. அதுல மனித இனத்தை போல பல இனங்கள் இருப்பதையும் சொல்லியிருக்கு. தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், நாகர்கள்னு ஒரு வரிசையே இருக்கு. இவர்களை எல்லாம் நாம நம்ம ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. தொலைதூரத்தில் இருக்கிறத பார்க்க டெலஸ்கோப்பை பயன்படுத்திக்கிற மாதிரி இவால பார்க்க நமக்கு யோக சக்தி வேணும். அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது எப்படி கண்டறிஞ்சி பயன்படுத்தணும்ன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு குரு வேணும். அவர் சொல்றபடி எல்லாம் கேட்டு நாம நடந்தா நமக்கு அந்த யோக சக்தி கிடைக்கும். இந்த யோக சக்தியில கூட பல உச்சங்கள் இருக்கு.
அவைகளை அடைந்தவர்களைத்தான் ரிஷிகள், முனிகள், சித்தர்கள்னு சொல்றோம். இதுல சித்தர்கள் தனி ரகம். சுயமா தங்களுக்குள்ள தங்களை உணர்ந்தவா இவ. அஷ்டமா சித்திங்கிற 8 சக்திகளையும் அடைஞ்சவா. அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, கூடு பாய்தல், வசியம், ஈசத்வம்ங்கிறது தான் இந்த 8 சக்தி. இது முழுக்க முழுக்க மனசு உடம்பு சார்ந்த ஒண்ணு. இதுல அனிமானா கழுகாட்டம் சிறுத்து போறது, மகிமானா மலையாட்டம் எழும்பி நிக்கிறது, கரிமானா கணக்கிறது, லஹிமானா லேசாயிருது, பிராப்தினா நினைத்ததை அடைவது, கூடு பாய்வதுனா உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு வெளியேற்றி இன்னொரு உடம்புக்குள்ள நுழைஞ்சி அந்த உடம்பால இயங்குவது, வசியம்னா எதிரில் இருப்பவர்களை தன் வசப்படுத்துவது, ஈசத்துவம்னா கடந்த 7 சக்திகளால தன்னையே கடவுளாக்கி கொள்வது. ஒவ்வொரு சித்தருக்கும் தன்னை கடவுளாக்கி கொள்வது தான் லட்சியமாய் இருக்கும். மண்ணாங்கடி சித்தருக்கும் அப்படித்தான். பொதுவா சித்தர்களை எரிக்கிற வழக்கம் கிடையாது. அவர்கள் தங்களை தாங்களே சமாதிக்குள்ள உட்கார்ந்து அடக்கம் பண்ணிப்பா. அவர்கள் உடம்பு அவ்வளோ சுலபத்துல அழியாது. இதையெல்லாம் கேட்டா நம்ப முடியாது. ஏன்னா ஒரு சிறு முள் குத்தினா கூட தாங்கிக்க முடியாம ஆணு கத்துறவ நாமெல்லாம். அதனால நமக்கு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்ட பொய்யா கற்பனையா தெரியும். ஆனாலும் அப்பப்ப இதெல்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரி சில அதிசயங்கள் உலகறிய நடக்கிறதும் உண்டு. சமீபத்துல கூட வாட்ஸ்அப்ல 150 வருஷமா படுத்து படுக்கையா சமாதி நிலையில் இருக்கிற ஒரு யோகியோட சக்தி உடம்ப வீடியோ எடுத்து போட்டிருந்தா. கிட்டத்தட்ட எலும்பு கூட தான் அவர் தெரிஞ்சார். நமக்கு இருக்கிற சதையில 10ல் 1 பங்கு கூட அவர்கிட்ட இல்ல. கண்ணெல்லாம் கூட பூஞ்சி பூத்து போச்சு. ஆனா சுவாசம் நிக்கல. கண் திறந்து பார்க்கவெல்லாம் செய்தார். அவர் நம்ம மருத்துவ உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமா தெரிஞ்சார். இப்போவும் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, போய் பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா சுய அனுபவம் மட்டுமே அமானுஷ்யங்கள நிதர்சனம். இது உங்களுக்கு இப்ப நடக்க தொடங்கியிருக்கு. கணபாடிகள் ஒரு நெடிய விளக்கம் அளித்து முடித்தார். அசோகமித்திரனிடம் ஒரு கனத்த மௌனம். எதற்கும் இன்னொரு முறை தென்னந்தோப்புக்கு போய் பார்த்தால் என்ன என்கிற கேள்வியும் கூட. அப்பொழுது கோவிலை பூட்டி சாவியை கையில் எடுத்துக்கொண்டு கோவில் குருக்கள் வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த குருக்களின் சகோதரர் கணபாடிகளை பார்ப்பதற்காக உள்நுழைந்தார். அப்பொழுது கடிகாரத்தில் மணி 10. அண்ணா, என் அண்ணாவுக்கு எல்லாமே அடங்கிடுதாம். கடைசி மூச்சு மட்டும் இழுத்துட்டு இருக்கு. அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் டாக்டர் சொல்லிட்டார். அதான் கோவில் கதவை கிரகண உத்தேசம் பூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அண்ணா பரமபதிச்சிட்டா கோவிலை இன்னைக்கு திறக்க முடியாது. உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட வந்தேன் என்றார். அடுத்த நொடி அசோகமித்திரன் காதில் நாடி ஜோதிடர் சொன்னதுதான் எதிரொலிக்க தொடங்கியது. போதிமுத்து சினிகே செல்போனை எடுத்து காதருகில் வைத்தான். வைக்கும்பொழுதே கொஞ்சம் பதற்றமும் ஆனான். இது போதிமுத்து தானே? மறுபுறத்திலிருந்து கேள்வி. ஆமா, நீங்க யாருங்க சாமி? சொல்றேன், நீ பாம்பு பிடாரன் தானே? ஆமாங்க. நீங்க யாருங்கோ? சொல்றேன். சதீஷ் உன்னை வச்சு தானே ஏற்காட்டுல ஒரு திட்டம் போட்டிருந்தான். சதீஷா? அது யாருங்க? தெரியலீங்களே. நடிக்காதையா. அந்த சதீஷ்ட இருந்த போன்ல இருந்து தான் உன் நம்பரை கண்டுபிடிச்சி நான் போன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப நீங்க அந்த செக் போஸ்ட் போலீஸுங்களா? பயப்படாத. நீ செக் போஸ்ட் போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு தப்பிச்சு போயிட்டுது எனக்கு நல்லா தெரியும். நான் போலீஸ் இல்ல. அப்ப நீங்க யாருங்க சாமி? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல். சதீஷ் உண்மையா எப்படி செத்தான்? அவர் பாம்பு கடிச்சு செத்தார்னு எல்லோருக்கும் தெரியுங்களே. அந்த பாம்பு எப்படி அவனை கடிச்சிச்சு? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறு வந்து பாம்பை விட்டு கடிக்க விட்டு கொலை பண்ணிட்டியா? ஐயோ, இப்படி அபாண்டமெல்லாம் சொல்லாதீங்க சாமி. காரு வளைஞ்சி திரும்பையில பாம்பு இருக்கிற பெட்டிங்க சீட்ல இருந்து கீழே விழுந்ததுல ஒரு பாம்பு வெளியே வந்துருச்சுங்க. அது காரை ஓட்டிக்கிட்டு இருந்த அவர் கால்கிட்டயே போய் அவர் மிதிக்கவும் ஒரே போடா போட்டுடுச்சுங்க. இதுதாங்க நடந்தது. ஆனா போலீஸ்ல வேற மாதிரி சொல்றாங்களே. எது உண்மையோ அதை நான் சொல்லிவிட்டேங்க. நீங்க யாருன்னே சொல்லாம இப்படி என்ன நோண்டுனா என்னங்க அர்த்தம்? நான் யாருன்னு சொல்லதுனே? என்ன நீ பார்க்கவே போற, அப்ப தெரிஞ்சுக்க. நான் உன்னை பார்க்கணுமே. எதுக்குங்க சாமி? அதெல்லாம் நேர்ல சொல்றேன். நீ இப்ப எங்க இருக்க? சாமி, இப்படி ஒளிஞ்சுக்கிட்டே பேசினா எப்படி சாமி? நீங்க போலீஸ்னு இதுல இருந்தே தெரியுது. நான் நீங்க புடிச்சு தண்டிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணல சாமி. அதே போல அந்த மலையில யார கொல்ல வந்தோம்னோ, யார் அனுப்பி வச்சாங்கனோ வழுக்கு பாரு, முனி சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாதுங்க. என்னை விட்டுருங்க சாமி என்று வேகமாக போனை கத்தரித்து கொண்டான் போதிமுத்து. பேசி முடித்ததில் மலை குளிரை மீறி முகத்தில் வியர்வை பூத்துவிட்டிருந்தது. மாரப்ப வாத்தியார்
ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்திருந்தார். புகையை வெளியே விட்டபடியே, அந்த கொலைகாரன் தாண்டா பேசுறான், நீ யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? நான் சொல்லல, நாம மட்டும் அவனை தேடல, அவனும் நம்மளை தேடுறான்டா என்ற மாரப்ப வாத்தியாரை சற்று ஆச்சரிய அதிர்வோடு பார்த்தான் போதிமுத்து. ஆசானே, இவன் நம்பர் எப்படி வாத்தியாரே அந்த ஆளுக்கு கிடைச்சிருக்கும் என்று இடைவெட்டினான் ஜல்லி. அந்த செத்துப்போன சதீஷ் செல்போன் இப்ப அந்த ஆள் கையில் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்ப ஆஸ்பத்திரியில் உடம்ப கூறு போடும்பொழுதே சட்டப்பையிலிருந்து எடுத்து இவங்கிட்ட கொடுத்துட்டாங்க போல. எலை, இதெல்லாம் விஷயமாடா? போலீஸ்லேயே இவன் மாதிரி ஆளுங்களுக்கு கையால் இருப்பாங்க. அதனால இந்த கேள்வியை விடு. அவன் எதுக்கு பேசினான்னு யோசி. எதுக்காக ஆசானே? எல்லாம் எதுக்கு? அதான் இன்னும் அவன் நினைச்ச மாதிரி கொலை செய்யலையே, அதுக்காகத்தான் இருக்கும். இத கர்ண அர்ச்சனைக்கிட்ட கேட்டா சொல்லாத ஆசானே? இதுக்கு எதுக்குடா அதை போய் கேட்டுக்கிட்டு? 5யும் 3யும் யார் எங்க கூட்டினாலும் 8 தாண்டா வரும். அந்த மாதிரி இது ஒரு கணக்கு. இப்ப திரும்ப கூப்பிடுவான் பாரு. சுருட்டு புகையை உமிழ்ந்தபடியே மாரப்ப வாத்தியார் அலட்சியமாக சொன்னது நடந்தே விட்டது. போதிமுத்துவின் கைபேசி திரும்ப சினுங்கியது. போதிமுத்துவும் அதன் திரையை பார்த்தான். அன்னோன் நம்பர் என்று காட்டியது திரை. இந்த நம்பர் புதுசா இருக்கே. பேசு பேசு. அவன் தான் வேற போன்ல இருந்து பேசுறான். கில்லாடிக்காரம் அவன். உஷாராம். நீ பேசு என்று மாரப்ப வாத்தியார் ஊக்கம் தரவும் திரும்ப காதை கொடுத்தான் போதிமுத்து. ஹலோ, போதிமுத்துங்களா? ஆமா, நீங்க? என் பேர் மூர்த்தி. எனக்கு கொஞ்சம் பாம்பு விஷம் வேணும். கிடைக்குமா? 1 கிராமுக்கு 2000 தரேன். எதுக்கு? மருந்து ஒன்று தயாரிக்கிறோம். அதுக்கு நாக விஷம் தேவைப்படுது, அதான். இப்ப நான் பாம்பு பிடிக்கிறது இல்லைங்க. போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. தா, நீ யாரு, எப்படிப்பட்ட தில்லாலங்கடி பார்ட்டினெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சும்மா என்கிட்ட ரீல் விடாத. நான் உன்னை பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? எப்ப பார்க்கலாம்? மரியாதையா சொல்லு. என்னங்க எகிர்றீங்க? இப்படி பேசினா எப்படிங்க பார்க்க தோணும்? பின்ன பெரிய உத்தம மாதிரி பேசினா கோபம் வராதா? நல்லா கேட்டுக்க. சதீஷ் எதுக்கு உன்னை கூப்பிட்டானோ அதுக்கு தான் நானும் கூப்பிடுறேன். அவன் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசினது எனக்கு தெரியும். நான் அதுக்கு மேல தரேன். அந்த வேலை எங்களுக்கு முடியணும். என்ன சொல்ற? 1 நிமிஷம் இருங்க என்று செல்போனை கையால் மூடியபடி மாரப்ப வாத்தியாரை பார்த்த போதிமுத்து, ஆசானே, இது யாரோ மூர்த்தியாம். ஆனா நீங்க சொன்ன அந்த பார்ட்டி தான். நேர்ல பார்க்கணும்னு சொல்றான். இவன் அவனோட அல்லக்கை. வர சொல்லு. நான் சொல்லல, நாம தேட வேண்டாம், அவனை தேடி வருவானு. எங்க ஆசானே? இங்க வர சொல்லவா? இங்க வேண்டாம். வழுக்குப்பாறை முனியப்பன் கோவில்ல பொங்கல் வைக்கிற மந்திக்கு வர சொல். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு சொல்லு. தப்பா எதுவும் ஆயிடாதே. இப்படி கேட்கறதா இருந்தா என்கிட்ட இருக்காத, ஓடி போயிடு. ஐயோ ஆசானே, தெரியாம பேசிட்டேன். இனி பேசாத. அவன்கிட்ட இப்ப பேசு. போதிமுத்துவும் பேசி முடித்தான். இப்பொழுது போதிமுத்துவுக்குள் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது போலவும் இருந்தது. அந்த பால் கவிழ்ந்து கொட்டிவிடுமோ என்று அச்சமாகவும் இருந்தது. கணேசனின் ஆபீஸ்க்குள் நுழைந்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜ். சிவில் டிரெஸ்ஸில் கேப், கூல் கிளாஸ், மாஸ்க் என்று வந்ததில் யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. வந்தது கூட ஓலா டாக்ஸியில். வெல்கம் மிஸ்டர் விக்டர் ராஜ். எனக்காக நேர்ல வந்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று கணேசனும் கை கொடுத்தான். நீங்க இப்படி ரொம்ப பர்சனலா சந்திக்க விரும்பினது எனக்கே கூட ஒரு சர்ப்ரைஸ் தான் சார். சொல்லுங்க சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? விக்டர் ராஜிடம் ஒரு ஆர்வமும் கணேசன் மேல் மதிப்பும் துல்லிதமாக தெரிந்தது. எனக்கு சில உண்மைகள் தெரியணும். அதுவும் நம்ம MP அருணாச்சலம் பத்தி. உங்ககிட்ட கேட்டா தெரியும்னு நம்ம பரந்தாமன் தான் சொன்னார். ஓ, அவரை பத்தியா? என்ன சார் தெரியணும்? அவர் ஒரு ஊழல் பேர் வழின்னு நல்லாவே தெரியும். உட்கார்ந்தா கமிஷன், நின்னா கமிஷன்னு பாரி சுருட்டார்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் ஒரு கொலைக்காரன்னு சொல்றாங்க. உண்மையா? கணேசன் கேட்க விக்டர் ராஜ் முகத்தில் பலத்த மாற்றங்கள். அத்தியாயம் 34. கோவில் குருக்களின் தம்பி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு புறப்பட்டார். கணபாடிகளிடமும் ஒரு கனத்த மௌனம். அசோகமித்திரனும் பெருமூச்சுடன் அடுத்து என்ன செய்வதில் என்பதில் குழப்பத்துக்கு ஆளானார். சார், பலகாரம் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கோ. நான் ஜெபம் பண்ண போறேன். கிரகணம் நடந்து முடிஞ்ச பிறகு நான் குருக்கள் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்டுட்டு அப்படியே கண்மாய்க்கு போய் குளிச்சுட்டு வந்து பிறகுதான் சாப்பிடுவேன். அதுவரை ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கோவில் நடையையும் குருக்கள் உடம்பை எடுத்த பிறகுதான் திறப்பா. அதனால சாயந்தரமா தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும். கிரகணத்தின் போது சர்ப பூஜையும் நடக்க போறதில்ல. எப்ப தீட்டு வந்துடுதோ அப்ப அந்த பூஜை நடக்காது.
இதுதான் என்னோட எண்ணமும். மொத்தத்துல நீங்க எதுக்கு வந்தேலோ அது நடக்க போறதில்ல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நாம நாளைக்கே கூட ஊரை விட்டு கிளம்பிடலாம். நீங்க இப்போ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கோ என்று கூறிய கணபாடிகள் அங்கிருந்து விலகி பூஜை அறைக்குள் சென்று பலகை ஒன்றின் மேல் அமர்ந்து கொண்டு ஜெபத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். கணபாடுகளின் உறவுக்கார பெண் சாப்பிட வரையலா என்று கேட்டாள். அசோகமித்திரனுக்கு அப்படி ஒரு மனநிலையில் தான் மட்டும் அமர்ந்து சாப்பிட துளியும் பிடிக்கவில்லை. இல்ல வேண்டாம், எனக்கு பசி இல்லை என்றார். அடுத்து கிரகணமிட்டு குளிச்சு முடிச்சு பாத்திரங்களை எல்லாம் அலம்பிட்டு சமைக்க மத்தியானம் ஆயிடும். அதுவரை உங்களால பசி தாங்க முடியாது. அதனால நாளை இட்லியாவது சாப்பிடுங்கோ என்றாள் அந்த பெண். இல்ல, இப்ப எனக்கு இருக்கிற மனநிலையில சாப்பிட முடியாது என்ற அசோகமித்திரன் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கவும் விரும்பவில்லை. திரும்ப அந்த தென்னந்தோப்பு பக்கம் போய் பார்த்தால் என்ன என்று கேள்வி. இறுதியில் போய் பார்த்து விடுவது என்கிற முடிவோடு புறப்பட்டார். நான் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரேன் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு பைஜாமா ஜிப்பா உடையுடன் வீட்டை விட்டு தெருவில் இறங்கி நடக்க தொடங்கினார். மணி சரியாக 10:30. குருக்கள் இறந்த செய்தி பரவி தெருவில் பலரும் குருக்கள் வீடு நோக்கி வேகமாக சென்றபடி இருந்தனர். நாடி ஜோதிடர் சொன்னபடியே நடந்துவிட்டதே. இப்படி துல்லியமாக உயிர் பிரியும் நேரத்தை ஒரு பனை ஏட்டினால் சொல்ல முடியும் என்றால் எவ்வளவோ முக்கியமான விஷயங்களை எல்லாமும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுமே. கொரோனா முற்றாக எப்பொழுது ஒழியும்? கொரோனா போல புதிய ஒரு கிருமி தோன்றி திரும்பவும் முடங்கும் நிலை வருமா? அடுத்த பிரதமர் யார்? அடுத்த புயல், அடுத்த சுனாமி, இப்படி கேட்டு தெரிந்து கொள்ள எவ்வளோ கேள்விகள் இருக்கிறதே. இப்படி ஒருவர் இருப்பது தெரிந்திருந்தால் மேற்படி கேள்விகளோடு அந்த நாடி ஜோதிடர் வீட்டு முன் ஒரு பெரிய கியூவே அளவா நின்று கொண்டிருக்கும். இந்த ஊரே கூட ஜன நடமாட்டத்தில் திண்டாடி தடுமாறி கொண்டிருக்குமே. அசோகமித்திரன் தனக்குள் மேற்படியான எண்ண ஓட்டங்களுடன் நடந்து கண்மாய்க்கரையை எட்டி நின்றபொழுது வானில் கிரகணம் தொடங்கிவிட்டிருந்தது. அதுவரை நிலவிய பளிச்சென்ற பகல் நேர வெளிச்சமும் குறைந்து ஒரு அந்தி சந்தி பொழுது போல அந்த உச்சி வேலைக்கான பகல் பொழுது மாறத் தொடங்கியது. அருகாமை இலுப்பை மரத்தில் பட்சிகள் இருந்தும் அவை ஏனோ சப்தமிடவில்லை. காற்றிடம் கூட மிக மந்தகதி. ஓர் இனம் புரியாத நிசப்தத்தில் அந்த சூழலை இருந்திட அந்த நிசப்தம் அசோகமித்திரன் அதுவரை உணர்ந்திராத ஒரு நிசப்தமாகவே இருந்தது. வானில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பறவை பறந்து வண்ணம் இருக்கும். அதிலும் நீர்நிலைகளுக்கு மேல் நிச்சயமாக ஒரு பருந்தோ கழுகோ பறந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அதுபோல ஒரு பறவை கூட இல்லை. கண்மாயை ஒட்டிய வயல்வெளிகளிலும் யாரும் இல்லை. அசோகமித்திரன் அனைத்தையும் பார்த்தபடி நடந்தபொழுது எதிரில் கண்மாய் சாலை மேல் வயல் பகுதியிலிருந்து ஒரு நாகம் வெளிப்பட்டு கண்மாய் உள்ள பக்கம் சரிவில் இறங்குவது தெரிந்தது. ஒரு பானம் போட்டது போல் அது கடந்து போன காட்சி சற்று திடுக்கிட செய்த நிலையில் அடுத்தடுத்து நாகங்கள் வயல் பரப்பிலிருந்து வெளிப்பட்டு கண்மாய் மேட்டை கடந்து எதிரில் கண்மாய் நீர் நோக்கி செல்லத் தொடங்கின. சாரி சாரியாக வெளிப்பட்ட அந்த நாகங்களில் சில நாகங்கள் 12 அடி நீளமெல்லாம் இருந்தன. அசோகமித்திரன் தன் வாழ்நாளில் ஒரே சமயத்தில் இத்தனை பாம்புகளை பார்த்ததில்ல. நாகேந்திர நல்லூரில் இருக்கும் அவ்வளோ பாம்புகளும் யாரோ விரட்டி எடுத்தது போல ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கமாய் வெளியேறி கண்மாய் நீரில் இறங்கி தலைப்பாகம் மட்டும் வெளித்தெரிய நீந்தி செல்வதும் அடுத்த கட்ட அதிர்வை அசோகமித்திரனுக்குள் அளித்தது. வானில் சூரியன் கிட்டத்தட்ட முழுமையாக கிரகணம் பிடித்து ஒரு வைர மோதிரம் போல சூரியனின் விட்டத்தில் ஓரிடத்தில் மட்டும் ஒளியின் பீரிடல். அண்ணாந்து பார்த்துவிட்டு திரும்ப நேராக பார்த்தபொழுது அவ்வளோ நாகங்களும் கண்மாய் நீரை விட்டு வெளியேறி திரும்ப மேலேறி எதிரில் தென்பட்ட வயல்காட்டை நோக்கி சரிவில் இறங்கி புதர்களில் மறைய ஆரம்பித்தன. நிச்சயம் இது ஒரு சகஜமான காட்சி அல்ல. கிரகணத்தை உணர்ந்து அவை தண்ணீரை தேடி வந்தது என்பது உடற்கூறு ரீதியாக ஏற்பட்ட உந்துதலா இல்ல வேறு காரணத்தாலா என்பது அசோகமித்திரனுக்கு தெரியாத நிலையில் கண்மாய் மேல் வழக்கத்திலேயே இல்லாத குதிரை வண்டி ஒன்று வருவது தெரிந்தது. அது கண்மாய் ஓரமாக தழைத்து வளர்ந்திருந்த தோதகத்தி மர நிழலின் கீழ் நின்றது. அதிலிருந்து ஒரு வயதான காவி முட்டாக்கு போட்ட கிழவி ஒருத்தி இறங்கினாள். கிழவியின் கைகளில் ஒரு பிரம்பு கூடையும் இருந்தது. விக்டர் ராஜ் முகம் மாறியதோடு ஒரு தயக்கமும் குழப்பமும் அவரை ஆட்கொண்டதை கணேசனும் கவனித்தான். தயக்கமோ பயமோ தேவையில்லை விக்டர் ராஜ், நான் காரணமாக தான் கேட்கிறேன். இங்க நீங்க என்கிட்ட எது சொன்னாலும் அது ரகசியமா எனக்குள்ளதான் இருக்கும். நான் அதை எந்த நிலையிலும் வெளிக்காட்டிக்க மாட்டேன் என்று கணேசன் நம்பிக்கை அளிக்கவும், எஸ் சார், அவர் சந்தேகத்துக்கே இடமில்லாம ஒரு கொலையாளியும் கூட என்று சொன்னபடி சற்று கூர்மையாக கணேசனை பார்த்து, உங்களை கூட குறி வச்சுதா எனக்கு தெரிய வந்தது. ஆனா உங்களால் அதை நம்ப முடியலன்னு கேள்விப்பட்டேன். அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்குறீங்களா என்று விக்டர் ராஜ் கேட்டார். கணேசன் ஆழ்ந்த பெருமூச்சோடு, ஆமாம்,
என்னால இந்த வினாடி வரை அதை நம்பத்தான் முடியல. இத்தனைக்கும் அருணாச்சலம் எம்பியா இருக்க காரணமே எங்க குடும்பம் தான் என்றான். அரசியலுக்கு வந்துட்டா நன்றி விசுவாசத்துக்கெல்லாம் இடமே கிடையாது சார். அதுலயும் அதிகாரத்தை ருசிச்சு பணத்தையும் பார்த்துட்டவங்க அதை தக்க வச்சுக்க எதையும் செய்ய தயாராயிடுறாங்க. ஆமா, அவன் ஒரு கொலைக்காரன்னு தெரிஞ்சவங்களுக்கு அவனை கைது செய்யறதுல என்ன தயக்கம்? என்ன சார், ஸ்கூல் பையன் மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. எந்த அரசியல்வாதி சார் மாட்டிக்கிற மாதிரியான தடயங்களோடு தப்பு செய்யறாங்க? அப்ப எப்படி கொலைகாரன்றதை மட்டும் தெரிஞ்சுது? உங்க விஷயத்தையே எடுத்துக்குங்க. அதிர்ஷ்டவசமா நீங்க தப்பிச்சிட்டீங்க. வந்ததும் ஒரு கூலிப்படை. இவங்க போலீஸ்ல மாட்டினா கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எத்திக்ஸ். கோர்ட்டுக்கு தேவை சாட்சிகள், தடயங்கள். அதை அழிக்கிறதுல இவங்க எமக்காதகுங்க. நீங்க சினிமாலாம் பார்க்கறது இல்லையா? எப்போவாவது பார்ப்பேன். ஏன்? நம்ம சினிமாக்களும் இவங்க உருவாக ஒரு காரணம். அதனால கேட்டேன். சரி, இந்த அருணாச்சலம் அப்படி எத்தனை கொலைகளை செய்திருப்பான்? எனக்கு தெரிஞ்ச 4 பேர் சார். முதல் நபர் ரோட் கான்ட்ராக்டர் தர்மராஜ். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படியாவது கான்ட்ராக்ட் எடுத்துடுவார். அப்படி ஒரு செல்வாக்கானவர். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனார். அது ஆக்சிடென்ட் என்ற பேர்ல நடந்த ஒரு கொலை. அடுத்து விக்டர் ராஜ். விவரமாக சொல்ல தொடங்க கணேசன் கையை உயர்த்தி தடுத்தவனாக, போதும் விக்டர் போதும். நான் எவ்வளோ உறுதியானவனோ அவ்வளோ மென்மையானவனும் கூட. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி சார் அவனை எதிர்த்து நீங்க எலெக்ஷன்ல போட்டி போட முடியும்? கட்சியில் அவனுக்கு சீட் கொடுத்தா தானே. நான் இருக்கிற வரை அது நடக்காது. அடுத்து அவனை கையும் களவுமா பிடிக்க போறேன். அவன் அதுக்கு பிறகு என் காலில் விழுந்தே தரணும். அது ரொம்ப கஷ்டம் சார். அவன் நேரா ஒரு நயா பைசா லஞ்சமும் வாங்கறது கிடையாது. அறக்கட்டளைக்கான நன்கொடை, அனாதை இல்ல நன்கொடைன்னு அவன் சார்பா யாரோ தான் வாங்குவாங்க. அவன் ஜித்தன் சார். எது எப்படியோ அடுத்து அவன் எந்த பதவிக்கும் வர முடியாது. வரவும் விட மாட்டேன். முதல்ல அதை செய்யுங்க சார். மறைமுகமா உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய நான் காத்திருக்கிறேன். அது போதும். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி விக்டர் ராஜ். அப்ப நான் புறப்படுறேன் சார். விக்டர் ராஜ் எழுந்து நின்று பேச கணேசனும் அரை கதவு வரை சென்று அவரை வழி அனுப்பிவிட்டு வந்து தன் சீட்டில் அமர்ந்தான். முகத்தில் தீவிர சிந்தனை. பிரியாணி, மட்டன் சுக்கா என்று ஒரு பிடி பிடித்துவிட்டு அப்படியே ஜர்தா பிடாவையும் வாய்க்குள் போட்டு அதுக்கிக் கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்த அருணாச்சலம் மிக கேஷுவலான வேட்டி முண்டா பனியன் என்கிற உடையில் இருக்க, அருணாச்சலத்தின் உதவியாளன் செங்கோடன், அண்ணே நம்ம டிடெக்டிவ் வின்சன் கிட்ட இருந்து போன் என்று ஒரு செல்போனை நீட்டினான். சொல்லு வின்சன். சார், கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமா? இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்றேன். பேசு. நம்ம அரண்மனை குடும்பத்து மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருந்தீங்களே. நம்மால் ஒருத்தனை அந்த குடும்பத்துக்குள்ளேயே அனுப்பிட்டேன் சார். சபாஷ். எப்படி அனுப்புன? உள்ள பராமரிப்பு வேலை நடக்குது சார். ஹோம் தியேட்டர், சோலார் எனர்ஜி, மொத்த பங்களாவுக்குள்ளையும் வைஃபை கனெக்ஷன்னு கிட்டத்தட்ட 2 கோடி செலவுல நம்ம ஆர்கிடெக்ட் ஒருத்தர் அசைன் பண்ணி வேலை பார்க்க தொடங்கியிருக்காரு. அவரோட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல ஒருத்தன் நம்மாளு. சபாஷ். எனக்கு தேவையான விஷயம் ஏதாவது உண்டா? அதுக்கு தானே கூப்பிட்டிருக்கேன். என்னன்னு தெரியல. ஏற்காடு போலீஸ் வந்துட்டு போகுது. அப்புறம் கிரைம் பிரான்ச் விக்டர் ராஜும் ஃபேர்லாண்ட்ஸ் ஆபீஸ்ல சின்னவர் கணேசனை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. விக்டர் ராஜ் வந்துட்டு போறானா? ஆமாம். ஓலா டாக்ஸி பிடிச்சி தொப்பி மாஸ்க்னு ரொம்பவே மூடி மறைச்சிக்கிட்டு வந்துட்டு போறத பார்த்தா பெருசா ஏதோ பேசியிருக்காங்கன்னு தெரியுது. என்ன பேசினாங்கன்னு மொப்பம் பிடிக்க முடியலையா? அவர் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சி மொப்பம் பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்றேன். நல்லது, கவனமா செய். உன் நாள் அங்க இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எங்க பழைப்பை ஒட்டு கேட்கறதும் கண்காணிக்கிறதும் தான். அதுல என் ஆளுங்க லண்டன்ல ட்ரைனிங் எடுத்தவங்க. இல்லாட்டி நீங்க என்கிட்ட வந்திருப்பீங்களா? யானைக்கும் அடிசருக்கும் கேள்விப்பட்டிருக்கல, அதான் சொன்னேன். சாரி, நாங்க யானையெல்லாம் இல்லை சார், கழுகுங்க. நீங்க கவலையப்படாதீங்க. மறுபுறத்தில் வின்சென்ட் முடித்துக்கொள்ள அருணாச்சலம் முகத்திலும் தீவிர சிந்தனை. டாக்டர் விமலா ரமணனின் காரை வழியனுப்பிவிட்டு திரும்பி வந்த மூர்த்தியை ஹாலின் சோஃபாவில் அமர்ந்திருந்த கணேசனின் அப்பாவான கைலாசராஜா கண்களிலேயே கேள்வியை தேக்கிக் கொண்டு பார்த்தார். மஞ்சுளா மேடத்துக்கு திரும்பவும் மைக்ரேன் அட்டாக் சார். அதான் டாக்டர் விமலா ரமணன் வந்து ஊசி போட்டுட்டு போறாங்க. அதான் அவளை வெளியவே பார்க்க முடியலையா? ஆமாம் சார். அப்படியே அந்த பழைய ப்ராப்ளமும் கொஞ்சம் தலையை காட்டிடுச்சு.
ஓ, குலசேகரன் இப்ப எங்க? உள்ளதான் இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடு. இதோ இப்பவே போறேன். மூர்த்தி மிக பணிவாக பேசிவிட்டு அங்கிருந்து விலகிட, அப்பொழுது கணேசனின் அம்மாவான கஸ்தூரியும் வந்து கைலாச ராஜா அருகில் அமர்ந்தாள். சில நொடிகளில் குலசேகர ராஜாவும் கூப்பிட்டீங்களா மாமா என்றபடியே வந்தார். என்ன சேகரா, மஞ்சுளாவுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை மாமா, எப்பவும் வர மைக்ரேன் தான். பழைய அந்த பிரச்சனை திரும்ப வந்ததா மூர்த்தி சொன்னானே, அது போயிருந்தால திரும்ப வர. அதான் அவன் உடம்புல டேரா போட்டு உட்காந்துருச்சே. அமெரிக்காவுக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்கே ஏதோ ஆஸ்பத்திரியில் காட்ட போறதா சொல்லிக்கிட்டு இருந்தியே. சொன்னேன், ஆனா அதனால பூர்ணமா குணமாகும்னு சொல்ல முடியாதாம். என்ன சொல்ற நீ? நம்ம தியாவா பாத்தியா? யாரோ சாமியாராமே, ஏற்காட்டில் இருக்காராமே. அவர் கைப்படவுமே குணமாகி இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்தேல. நீ அவர்கிட்ட மஞ்சுவை கூட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே. அதெல்லாம் சும்மா மாமா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. கணேசன் ஏற்காட்டில் டாக்டர் வெங்கட்ராவுக்கிட்டையும் காட்டியிருக்கான். அவர்தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணி சரியாயிருக்கு. அதுவும் எவ்வளோ நாள்னு தெரியாது. நாளைக்கு அது திரும்ப ரத்த வாந்தி எடுக்கலாம். சரி, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு எப்பதான் முடிவு? நான் தான் சொன்னேனே மாமா, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் சரியா போயிடும். அதைத்தான் அவ ஜாதகமும் சொல்லுது. ஆனா அவளோ கல்யாணம் என்ற பேச்சு எடுத்தாலே அந்த இஸ்டியாவுக்கு ஆளாயிடுறா. நான் என்ன செய்யட்டும்? குலசேகர ராஜா மிக நைச்சியமாக பேசிய அந்த பேச்சால் அங்கே கைலாச ராஜா, கஸ்தூரி என்கிற அவர்கள் இருவர் இடையேயும் ஒரு ஆழ்ந்த அமைதியும் பெருமூச்சும். குலசேகர ராஜா அந்த தருணத்தை விடுவதா இல்லை. ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க சம்மதிச்சாலும் கணேசன் சம்மதிப்பானு தான் தெரியல. என்ன அந்த வழி? மஞ்சுளா மனசளவுல கணேசனை தான் தன் புருஷனா நினைக்கிறா. அது உங்களுக்கு எல்லாமும் நல்லா தெரியும். ஆனா அவன் அந்த வடநாடுக்காரியோட வந்து எங்க தலையில நெருப்பு அள்ளி கொட்டிட்டான். அப்ப இருந்துதான் இந்த பிரச்சனையும். இதுவும் உங்களுக்கு தெரியும். அதனால என்ன மாமா, கணேசன் இப்ப என் மக கழுத்துல தாலியை கட்டினாலும் அவ குணமாயிடுவா. ஆனா 2ஆம் தாரமாவா? கைலாசராஜா காற்றுக்குரலில் கேட்டார். ஆமாம் மாமா, அவன் ஆசைக்கு அந்த வடநாட்டுக்காரினா நம்ம ஆசைக்கு என் பொண்ணும் ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டுமே. குடும்பம் எல்லாம் நடத்த வேண்டாம், தாலியை கட்டினா கூட போதும். ஏன்னா அது ஒன்று தான் அவளுக்கு சரியான மருந்து. ஏதோ நீங்க கேட்கறதால சொல்றேன். குலசேகர ராஜா அவர்கள் இருவரையும் பார்த்து பேசின பேச்சு அவர்களுக்குள்ளேயும் வேலை செய்ய ஆரம்பித்தது. அத்தியாயம் 35. குதிரை வண்டியை விட்டு இறங்கிய அந்த கிழவி பிரம்பு கூடையுடன் கண்மாய் ஓரமாக தழைத்து வளர்ந்திருந்த ஒரு பெரும் அரச மரத்தடியை நோக்கித்தான் சென்றாள். அதை கவனித்த அசோகமித்திரனும் சற்று நெருங்கி சென்று அந்த கிழவியின் செயல்பாட்டை கவனிக்க தொடங்கினார். குதிரை வண்டியை ஓட்டி வந்த குதிரை வண்டிக்காரனும் வண்டியிலிருந்து ஒரு விளக்குமாறு மண் வெட்டி இரும்பு சட்டி என்று பொருட்களை எடுத்துக்கொண்டு கிழவியை நெருங்கினான். அந்த கிழவி மரத்தடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடர்ந்து வளர்ந்து கிடந்த செடி கொடிகளை கையாலேயே பிடுங்க தொடங்கினாள். சில நொடிகளிலேயே அங்கொரு கல் நாகர் சிலை தெரிந்தது. அது சாய்ந்து விழுந்து அதை புதர்கள் மூடியிருந்தன. அவள் சற்று அப்பால் அகலவும் வண்டிக்காரன் அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். மண்வெட்டியால் புதர்களை வெட்டியவன் அதை இரும்பு சட்டியில் அள்ளி போட்டு தூர போய் கொட்டிவிட்டு வந்தான். வரும்பொழுது அசோகமித்திரனை பார்த்தவன் ஜாடையில் நிற்காதே போய்விடு என்று சைகை காட்டினான். அசோகமித்திரன் அதை சட்டையே செய்யவில்லை. அந்த இடைவெளியில் கிழவி அப்படியே தான் அணிந்திருந்த காவி புடவையோடு அருகில் சரிவில் இறங்கி கண்மாயில் மூழ்கி குளிக்க தொடங்கினாள். குளித்து முடித்து ஈரம் சொட்ட சொட்ட மரத்தடிக்கு வந்தபொழுது அந்த இடம் சுத்தமாகி இருந்தது. கிழவி கர்வமே கண்ணாக ஈரப்புடவையுடன் கல்நாகர் சிலை முன்னால் கோலம் போட்டு கல்நாகர் சிலையில் படம் எடுத்தபடி நிற்கும் பாம்பின் நெற்றின் மேல் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வழிபாட்டிற்கு தயாரானாள். வண்டிக்காரன் அவ்வப்பொழுது அசோகமித்திரனை பார்த்து போய்விடு, நிற்காதே என்று சொன்னது அவருக்கு ஒரு வகை எரிச்சலை தான் தந்தது. இன்னமும் நெருக்கமாக வந்து பார்க்க தொடங்கினார். ஆனால் கிழவி அவரை கவனிக்கவே இல்லை. கர்மமே கண்ணாக இருந்தாள். பிரம்பு கூடையிலிருந்து 2 அகல் விளக்குகளை எடுத்து விளக்கேற்றி அது அணையாதபடி அருகில் கிடந்த தட்டையான கற்களை கொண்டு வந்து வைத்தாள். பின் ஒரு தட்டில் பூ பழம் தேங்காயை வைத்து அப்படியே ஒரு காலி கிண்ணத்தில் பாலையும் நிரப்பி முன்னால் வைத்துவிட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்தாள். சூரிய கிரகணத்திடம் ஒரு பூரணம் தெரிந்தது. பொழுதிலும் சாம்பல் கருப்பு நிறம், எங்கும் துளி கூட அரவமில்லை. செடி கொடிகளிலெல்லாம் கூட அசைவற்ற தன்மை. அசோகமித்திரனுக்கு அங்கு ஒரு பூஜை நடக்கப் போவது தெரிந்தது. அப்பொழுதுதான் அவர் பார்க்க இன்னொரு அதிசயமும் ஆரம்பமாயிற்று.
வயல் காட்டு பக்கமிருந்து ஒரு 10 அடி நீல நாகம் ஒன்று அந்த கல்நாக சிலை நோக்கி வந்தபடி இருந்தது. சில நொடிகளில் அது கல்நாக சிலையை வளைத்துக்கொண்டு படம் விரித்து நிற்கவும், கிழவியும் வந்துடியா, எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சு கலங்கிட்டேன். எப்பவும் போல உன் ஆசியும் அனுக்கிரகமும் எங்க குடும்பத்துக்கு வேணும் என்று வாய் திறந்து சொல்லிக்கொண்டே அந்த கல்நாக சிலை முன் மண்டியிட்டு வணங்கினாள். அப்படியே எழுந்து கிண்ணத்து பாலை படம் விரித்த பாம்பின் தலைமேல் விடவும் அது ஒழுகி சிலையையும் நனைத்தபடி மண்ணில் இறங்கி கலந்தது. கிழவி பின் கற்பூர தீபம் காட்டினாள். அதை அப்படியே வானத்து கிரகண சூரியனுக்கும் காட்டிய பொழுது கிரகணம் விலக ஆரம்பித்திருந்தது. பின் கீழே கற்பூரத்தை தரையில் போட்ட நிலையில் பாம்பும் அங்கிருந்து விலகி செல்ல தொடங்கியது. அசோகமித்திரனிடம் அடங்காத பிரமிப்பு. கிழவி அதன் பின் பொருட்களை பிரம்புக்குடையில் போட்டுக்கொண்டு புறப்பட தயாரானாள். அதற்கு மேல் மௌனமாக இருக்க அசோகமித்திரன் தயாரில்லை. பாட்டியம்மா, ஒரு நிமிஷம் என்று கிழவியை தன் பக்கம் திருப்ப பார்த்தார். ஆனால் கிழவி அவரை பார்ப்பதாக இல்லை. வேகமாக போய் கோடையை குதிரை வண்டிக்குள் வைத்துவிட்டு தானும் ஏறிக்கொண்டாள். வண்டிக்காரனும் மண்வெட்டி, இரும்பு சட்டி, விளக்கு மாற்றை முன்பக்கமாக வண்டியில் போட்டுவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்த நிலையில் வண்டியும் புறப்பட்டது. அசோகமித்திரன் முகத்தில் ஏமாற்றம். கழுத்தை வளைத்து அந்த கல்நாக சிலையை பார்த்தார். ஒரு பூஜை நிகழ்ந்து முடிந்துள்ளது, அதுவும் கிரகண காலத்தில். ஆனால் அதை பார்க்க ஊரில் ஒருவர் கூட வரவில்லை. வண்டிக்காரன் கூட அச்சத்தோடு தான் நின்று பார்த்தான். தன்னையும் ஏன் போக சொன்னான் என்பதும் அசோகமித்திரனுக்கு புரியவில்லை. ஒன்று மட்டும் புரிந்தது, நடந்து முடிந்த அந்த சம்பவம் நிச்சயம் ஓர் அமானுஷ்ய சம்பவமே. கச்சிதமாய் ஒரு பாம்பு வந்து படம் விரித்து நின்று பூஜை முடியவும் திரும்பி சென்றதன் பின்புலத்தில் நிச்சயம் ஏதோ இருப்பது தெரிந்தது. இது ஒரு வகையில் கோவிலில் நாகம் வந்து பூஜிக்கும் அந்த சம்பவத்துக்கு இணையான காட்சிதான் என்றும் தோன்றியது. அப்பொழுதுதான் கைபேசி மூலம் அதை வீடியோவாக எடுக்க தவறியதும் உரைத்தது. வானில் கிரகணத்தினிடமும் கரைவு. பூரணமாய் சூரியன் தெரிய தொடங்கி பொழுதிடமும் ஒரு மாற்றம். காற்று மெல்ல வீசத் தொடங்கியது. பட்சிகளும் குரல் கொடுக்க தொடங்கின. ஆங்காங்கே மனிதர்களின் நடமாட்டமும் தெரிய தொடங்கியது. வேகமாய் நடந்து தென்னந்தோப்புக்குள் சென்று பார்த்தபொழுது அங்கு தான் முன் பார்த்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடந்து முடிந்து விளக்கெறிந்து கொண்டிருந்தது. ஆனால் யாரும் இல்லை. குறிப்பாக மண்ணாங்கட்டி சித்தர் என்று கணவாடிகள் குறிப்பிட்ட மனிதர் அங்கு எங்கும் இல்லை. ஒரு புறம் ஏமாற்றம், இன்னொரு புறம் ஒரு வகை பிரமிப்பு. இரண்டின் கலவையாக வீடு திரும்பிய பொழுது கணவாடிகள் குருக்கள் வீட்டுக்கு எழவுக்கு சென்று விட்டிருந்தார். அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான் என்று எண்ணிய அசோகமித்திரனுக்கு பசி எடுத்தது. அதேவேளை தனக்கு பசிக்கிறது என்று சொல்லி அந்த வீட்டு பெண்ணிடம் உணவு கேட்க ஏனோ சங்கடமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அலைபேசியில் அழைப்பொலி. திரையில் மணிமொழியினார் பெயர். கணேசனின் அப்பா கைலாச ராஜாவும் அம்மா கஸ்தூரியும் குலசேகர ராஜா சொன்னதை கேட்டு மௌனமாக சிந்தித்ததை தனக்கு ஒரு நல்ல ஆரம்பம் போல் தோன்றியது குலசேகர ராஜாவுக்கு. ஆனாலும் நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் மாமா பேசுறேன். நான் சொன்னதுல உங்களுக்கும் ஆட்சேபனை இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கணேசன் இதுக்கு நிச்சயம் சம்மதிக்க மாட்டான். அதுதான் இப்ப பிரச்சனை. விடுங்க மாமா, இவ இப்படி தனிமரமா நின்று சீக்காளியாகவே கிடந்து சாகணும்னு எழுதியிருந்தா அது யாரால மாற்ற முடியும் என்று தான் முன்பு சொன்னதற்கு சற்று எதிர்மறையாகவும் பேசிவிட்டு மெல்ல அங்கிருந்து விலகினார். குலசேகர ராஜா அப்படி பேசியதும் கைலாச ராஜாவும் கஸ்தூரியும் பதிலுக்கு எதுவும் பேசாமல் சிந்தித்ததையும் தற்செயலாக ரத்தி தன் அரைமுகப்பிலிருந்து கேட்டபடி இருந்தாள். அதனால் அவள் முகம் ஒரு மாதிரி இருண்டு கலங்கி போனது. சற்று தள்ளி தியா கட்டிலின் மேல் பொம்மைக்கார் ஒன்றை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். இடையில் வீட்டு மராமத்து வேலை செய்பவர்கள் சுவரில் ட்ரில் போடும் சப்தம் மட்டும் கேட்டது. அப்பொழுது சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலிலிருந்து கோவில் குருக்கள் அபிஷேக பிரசாத்துடன் கைலாச ராஜாவும் கஸ்தூரியும் அமர்ந்திருக்கும் ஹாலில் நுழைந்திருந்தார் உடன் மூர்த்தி. குருக்களை பார்க்கவுமே கைலாச ராஜா, வாங்க குருக்களே என்றார். இன்னைக்கு கோயில்ல நம்ம கட்டளை, அபிஷேகமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது, அன்னதானமும் நடக்க தொடங்கிடுச்சு, பிரசாதம் கொடுக்கத்தான் வந்திருக்கேன் என்றார். ரொம்ப சந்தோஷம் என்று குருக்கள் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்ட கைலாச ராஜா, அம்மாடி மஞ்சுளா என்றார் அடுத்த நொடியே. அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவதான் தலைவலின்னு படுத்திருக்காளே என்றாள் கஸ்தூரி. சரி, நீயே இந்த பிரசாதத்தை கொண்டு போய் நம்ம பூஜை அறையில வை, இதுக்கு தான் கூப்பிட்டேன் என்று மனைவி வசம் பிரசாத தட்டை தர அவளும் அதை எடுத்துக்கொண்டு விலகினாள். பெரியவா இப்பெல்லாம் முன்ன மாதிரி கோவிலுக்கு வரதில்ல, இனியாவது வரணும் என்று குருக்களும் அந்த இடைவெளியில் பேசினார். வரேன் குருக்களே, உடம்பு முன்ன மாதிரி இல்ல, மருந்து மாத்திரையில தான் நடமாடிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எல்லாத்தையும்
கணேசன் தான் பார்த்துக்கிறான், அவனை வர சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். அவர் வரப்போற எலெக்ஷன்ல நம்ம தொகுதியில நிக்க போறான்னு கேள்விப்பட்டேன். அப்படி நின்னா நிச்சயம் லட்ச ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பார். நம்ம ஊர்லயும் நிறைய நல்ல காரியம் நடக்கும். குறிப்பா இந்த ரயில்வே பாலம் பாதியிலே நிக்கிறது, அதை கட்டி முடிச்சா பெரிய ரிலீஃபா இருக்கும் என்று கணேசன் கிட்டத்தட்ட எம்பி ஆகிவிட்டது போலவே பேசினார். ஓ, கணேசன் எலெக்ஷன்ல நிக்க போறது உங்க வரை தெரிஞ்சிருக்கா? அவர் பேசின வீடியோவை தான் இதுவரை லட்சம் பேருக்கு மேலேயே பார்த்திருக்காளே, தெரியாம போகுமா? இந்த வீடியோ, யூடியூப் இதெல்லாம் எனக்கு இன்னும் பிடிபடல குருக்களே. நான் இப்பவும் கொஞ்சம் அந்த காலத்து ஆள்தான். நானும் சும்மா மேலெழுந்த வரையதான் பார்ப்பேன். ஆனாலும் காலம் ரொம்பவே மாறி போயிடுது. ஒரு தகவலை பரப்புறதுக்கு இன்னைக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகம்னா. நம்ம கோவில் யானைக்கு முகப்பு பட்டயம் இல்லைங்கிற தகவலை நான் சாதாரணமாக தான் சொன்னேன். அதை வீடியோ எடுத்து போட்டுட்டார் ஒருத்தர். அப்புறம் பார்த்தா ஒரு அரை மணி நேரத்திலேயே நான் நீனும் போட்டி போட்டுக்கொண்டு பல பேர் முன் வந்துட்டா. முன்னெல்லாம் ஒரு 50-100 வசூல் பண்ணவே ரசீது புத்தகத்தோடு வீடு வீடா ஏறி இறங்குவோம். ஆனா இப்ப கூகுள் பேல சொடக்கு போடுற நொடியில பணம் வந்து சேர்ந்துருது. குருக்களும் கைலாச ராஜாவும் பேசிக்கொள்வது ரத்தி காதிலும் விழுந்தது. பிரசாத தட்டை தர அவர் தன்னைத்தான் கூப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் வாயில் மஞ்சுளா என்கிற பெயர்தான் வந்தது. அது அவளை அப்பொழுது நன்றாகவே உறுத்தியது. இப்படித்தான் அலட்சியமாக இந்த வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து இருக்கிறார் கைலாசராஜா. இப்பொழுது மஞ்சுளாவை 2ஆம் திருமணம் செய்யும் எண்ணமும் உருவாகிவிட்டது. குலசேகர ராஜா அந்த எண்ணத்தை சொன்னபொழுது அதற்கு துளி எதிர்ப்பு அவரிடமில்லை. அதெல்லாமே ரத்தியை கலக்க தொடங்கிவிட்டது. ஒருபுறம் கணேசன் உயிருக்கும் தன் உயிருக்கும் ஆபத்து என்கிற ஏற்காட்டு சாமியாரின் அருள்வாக்கு, மறுபுறம் இப்படி ஒரு கல்யாண பேச்சு. ரத்தி தன்னையை மீறி அழத் தொடங்கினாள். சேர்வராயன் மலைத்தளத்தின் அடர்ந்த மர சரிவுகளினூடே ஆளுக்கு ஒரு கைத்தடியை ஊன்றி ஊன்றி கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். மாரப்ப வாத்தியார், ஜல்லி, போதிமுத்தி என்கிற அந்த 3 பேரும். மடித்து கட்டிய வேட்டி, அரைக்கை சட்டை, மேல் பட்டனை திறந்துவிட்ட மார்பு, உதட்டில் பீடி துண்டு என்கிற அவர்கள் தோற்றமும் நடையும் ஆபத்தானதாகவும் இருந்தது. இடையில் வாய்க்கால் போல் ஓடை நீரோட்டம், தண்ணீரில் தேன்பாகின் குணம். குனிந்து குடித்ததோடு முகத்திலும் அள்ளி பூசி அலம்பிக் கொண்டனர். ஓரிடத்தில் செம்மரம் ஒன்று அரை வளர்ச்சியில் கண்ணில் பட்டது. அதில் பெயிண்டை கொண்டு 8 என்கிற எண் எழுதப்பட்டிருந்தது. மாரப்ப வாத்தியார் அந்த மரத்தை கையால் வருடி பார்த்தார். அதை ஜல்லியும் கவனித்தான். ஆசானே என்றான். செம்மரண்டா, நான் வச்ச மரம், நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா பாரு, காட்டுலாக்காரன் வந்து நம்பரை போட்டுட்டு போயிருக்கான் என்றார் மாரப்ப வாத்தி. இங்கெல்லாம் அது வளராதுன்னு சொல்வாங்களே ஆசானே. வைக்கிற விதமா வைக்கணும். அப்படி வச்சா கற்பக மரம் கூட விளையும். கற்பக மரமா? என்னவே, அப்படி ஒரு மரத்தை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? அது இந்து புராண கதையில வரும். அதனால் அது கிடையாதுன்னு அர்த்தமா? அப்ப இருக்கா? இருக்கு, ஆனா இங்க இல்லை. வேறு எங்க ஆசானே? நீ சதுரகிரி பக்கம் போயிருக்கியா? இல்ல ஆசானே, அந்த மலை பக்கம் இல்லாத விருச்சமில்லடா. அங்கே இருந்துதான் ஜோதி சர்ப்பம், மாயவன்னி, மங்குரட்டை, ஆணை வணங்கின்னு பலதை கொண்டு வந்து இங்கெல்லாம் நட்டிருக்கேன். இப்படி பேரெல்லாம் நான் கேட்டதே இல்லை ஆசானே. சோத்துக்கு செத்து செருப்பு தச்சவன் தானடா நீ. உனக்கு சோத்தை தவிர வேறு எது தெரியும்? அது என் குத்தமா ஆசானே? குத்தம் சரின்னு ஒன்று கிடையாதுடா, எல்லாமே கட்டம்தான். கட்டத்துக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. கட்டம்னா உன் ஜாதகத்தை சொன்னேன். ஆத்தா வயிற்றுக்குள்ளே இருக்கையிலேயே எல்லாம் முடிவாயிடுது. யார் முடிவு பண்றா ஆசானே? நீதாண்டா, நீயே தான். மலை சரிவில் இறங்கிக் கொண்டே இருவரும் பேசியதில் எதுவும் புரியவில்லை போதிமுத்துவுக்கு. மணியோ மாலை 5:30. எதிரில் சேலம் நகரின் ஒரு துண்டு பகுதி கட்டட கொப்பளங்களோடு தெரிந்தது. இடையில் ஒரே பசலை, சாம்பிராணி போட்டது போல் பனிமூட்டம் சற்று. மூவரின் நடையும் அடிவாரத்து வழுக்குப்பாறை முனிக்கோவில் பொங்கலிடும் மந்தைப்பகுதி நோக்கித்தான் இருந்தது. 8 மணிக்குள் போய்விட்டால் போனில் பேசியபடி குலசேகர ராஜாவும் மூர்த்தியும் அங்கு வந்து காத்திருப்பார்கள். அதற்குள் போய் சேர வேண்டும். சேர முடியுமா என்கிற சந்தேகம் போதிமுத்துவுக்குள் தோன்றியது. அப்பொழுது ஓர் அசாத்தியமான வன்னிமரம் ஒன்று கண்ணில் படவும் மாரப்ப வாத்தி அதற்குடனேயே கற்பூரம் காட்டி வணங்க தயாரானார். தலைப்பாகைக்குள்ளேயே கற்பூரம், தீப்பெட்டி எல்லாம் இருந்தது. மலமளவென்று மரத்தின் முன் ஒரு சிறு கல் மீது கற்பூரத்தை வைத்து படப்படவென்று கன்னத்திலும் போட்டுக்கொண்டார். அவர் செய்யவும் போதிமுத்துவும் ஜல்லியும் கூட வணங்கினர். ஆசானே, இது என்ன சாமி மரமா? ஜல்லி கேட்டான்.
சரியா கேட்ட, இது சாமி மரமைத்தான். பூச்சாண்டி சித்தர்னு ஒருத்தர். இந்த மலைக்காடு தான் அவரோட நாடு, ஊரு, வீடு எல்லாம். மனுஷன் மண்ணை சர்க்கரையாக்குவார், சர்க்கரையை உப்பாக்குவார். அவ்வளோ கியாதி. கியாதினா பவருடா, பவரு. அந்த சித்தர் நட்ட மரமா இது? அவர் நட்ட மரம் இல்லை, அவர் தான் இப்ப இங்க இந்த மரமாவே நிற்கிறாரு. கீழே இருக்கிறது அவரோட ஜீவ சமாதி. ஜீவ சமாதியா? சமாதியை தான். இங்கே யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. இந்த வன்னியும் ராஜவன்னி இப்படி வரும் மரபந்துக்குள்ள தான் பாரதத்துல பாண்டவனுங்க தங்களோட ஆயுதங்களை வச்சுட்டு போனாங்க. இதோட இலைய சட்டை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்தா காசு எப்பவும் பாக்கெட்ல நிரம்பிக்கிட்டே இருக்கும். லட்சுமியோட கடாட்சம் அலையலையா பாயிற மரம் இந்த மரம். அங்கிருந்து விலகி நடந்தபடியே பேசினார் மாரப்ப வாத்தி. அதை கேட்ட போதிமுத்துவுக்குள், அப்படியானால் இந்த வாத்தி எதற்காக சொக்கு பொடி, வசிய மருந்து என்று பணத்துக்காக குகையில் மெனக்கட வேண்டும் என்கிற கேள்வி எழ, சரியாக அவ்வேளையில் வனப்பகுதி ஊடே ஏற்காடு நோக்கி செல்லும் தார்ச்சாலை இடையிட அதை மூவரும் கடந்து மறுபுற சரிவிலும் இறங்கினர். அப்பொழுது ஒரு போலீஸ் ஜீப்பின் குறுக்கீடு. உள்ளே ஏற்காடு எஸ்ஐ சாமிக்கனு. மூவர் வனப்பகுதி சரிவில் நுழைவதை பார்த்து வண்டியை ஓரம் கட்டியவர், ஏய் யாருடா அது, நில்லுங்கடா என்றார். ஆத்தி, போலீஸ் என்று திரும்பி பார்த்து கூவினான் போதிமுத்து. நீ நட, வேகமா நட, அவனெல்லாம் நம்மளை தொடர்ந்து வர முடியாது, நடவே என்று மாரப்ப வாத்தி முதல் ஆளாக திபு திபுவென சரிவில் அமர்ந்து சறுக்கியபடியே இறங்க, அப்படியே போதியும் ஜல்லியும் பின்தொடர்ந்திர சாமி கண்ணுவும் இவனுங்களை விடக்கூடாது என்று ஒரு வெறியோடு பின்தொடர தொடங்கினார். சார் வேண்டாம் சார், ஏதாவது ஆகிட போகுது என்கிற கான்ஸ்டபிள் மாணிக்கம் ஜீப்புக்கு வெளியில் நின்று கொடுத்த குரல் சாமி கண்ணுவை நிறுத்தவில்லை. அவர்கள் ஓட, அவரும் துரத்த. அத்தியாயம் 36. மணிமொழியினார் பெயர் திரையில் தெரியுமே. ஒரு வேகம் அசோகமித்திரனிடம், வணக்கம்யா, சரியான நேரத்தில் தான் கூப்பிட்டுருக்கீங்க என்று அவரோட பேச தொடங்கினார். என்ன அசோகமித்திரன், உங்க ஆராய்ச்சிக்கு தோதா ஏதாவது நடந்ததா, இல்ல இன்னும் குழப்பத்திலே தான் இருக்கீங்களா? என்னாலையும் ஆர்வத்தை அடக்க முடியல, அதான் போன் செய்தேன். ஐயா, எதுக்காக இந்த நாகேந்திர நல்லூர் வந்தேனோ அந்த விஷயத்துல ஏமாற்றம் தான். ஆனா அதுக்கு நிகரான ஒரு சம்பவத்தை மிக சரியா கிரகண நேரத்துல கண்டேன் என்ற அசோகமித்திரன் கண்மாய் கரை மரத்தடியில் ஒரு காவி உடுத்திய பிராமண கிழவி வந்து செய்த பூஜையை தான் பார்த்த விதத்தில் அப்படியே சொல்லி முடித்தார். நிச்சயமா அது அமானுஷமான சம்பவம் தான் அசோகமித்திரன். கேரளாவில் நாகர் காவுங்கிற பேர்ல நாகர் சிலைகளுக்கு கோவில்கள் உண்டு. அங்க ஞாயிறன பெண்கள் இந்த மாதிரி பூஜை செய்வாங்க. அப்போ இதே போல நாகம் வந்து அந்த பூஜையை ஏத்துக்குமாம். கடுமையா விரதம் இருந்து இந்த பூஜையை செய்வாங்க. நாகம் வரலனா விரதத்துல ஏதோ தவறுன்னு எடுத்துப்பாங்களாம். நீங்க சொல்றத பார்க்கும்பொழுது எனக்கு இந்த கேரளா பூஜை தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி ஐயா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? வாசிப்புங்கிறது என் வரையில சுவாசிப்பு மாதிரியே நிக்காத ஒரு விஷயம். இதுவரை ஒரு 10,000 புத்தகமாவது படிச்சிருப்பேன். அதுல பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாம் உண்டு. சில நேரங்கள்ல கட்டுரைகளுக்காக தேடி பிடிச்சு படிக்கிறதும் உண்டு. அப்படி படிக்க போய் தெரிய வந்ததை தான் நான் இப்ப சொன்னேன். ஐயா, இங்க நாடி ஜோதிடர் சொன்னது போலவே கோவில் குருக்களும் 10:30 மணிக்கெல்லாம் இறந்துட்டாரு. அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் என் முகத்தை பார்த்து சொன்ன பிரசன்ன ஜோதிடமும் பழிச்சிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குயா. பயப்படாதீங்க, நான் முன்பே சொன்னது போல திறந்த மனசோடு இருங்க. வெற்றிகரமான மிக சிறந்த வாழ்க்கைங்கிறது எதுனா அம்பானி அதானி மாதிரி பணக்காரராகவோ இல்ல ஜனாதிபதியா பிரதமரா அதிகாரத்தில் இருக்கத்தெல்லாம் கிடையவே கிடையாது. துளி கூட எந்த விஷயத்திலையும் பயம் இல்லாமலும் குழப்பம் இல்லாமலும் தெளிவோடையும் இருக்கிறதான் மிக சிறந்த மனித வாழ்வு. பிறகு எந்த நோயும் இல்லாம இருப்பது. இது புத்தருக்கு சாத்தியப்பட்டது. அதுக்கு பிறகு மகாகவி பாரதிக்கும் சாத்தியப்பட்டதா நான் நினைக்கிறேன். இன்னும் பலர் இருக்கலாம், எனக்கு இப்ப சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. உங்க பேச்சு நம்பிக்கை தருதையா. அதே சமயம் நடக்கிற சம்பவங்கள், அதோட நிதர்சனங்கள் இதுதான் நிஜம்ங்கிற ஒரு தெளிவை தரமாட்டேங்குதையா. பல நிதர்சனமான உண்மைகள் பாலுக்குள்ள இருக்கிற நெய் மாதிரி அசோகமித்திரன். பாலை காய்ச்சி குளிர வச்சு உரைய செய்து தயிராக்கி அப்புறம் அதை மோராக்கி பிறகு அதை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அதை உருக்கினாதான் நெய் கண்ணுக்கு தெரிய வரும். நடுவுல எத்தனை ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்படித்தான் நம் வாழ்க்கை சார்ந்த பல விஷயங்களும். நீங்க இப்ப சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கீங்க. பயப்படாம போய்கிட்டே இருங்க. இந்த பாட்டியம்மா செய்த பூஜை நிச்சயம் வழக்கமான பூஜை கிடையாது. அப்ப அதுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு, அது தெரிஞ்சுக்க பாருங்க.
அதுதான் இப்ப என் அடுத்த டார்கெட். ஆனா நாளைக்கே ஊர் திரும்பறத்தான் முன்ன போட்ட பிளான். அப்ப அதன்படி நீங்க நடங்க. என்னையா இப்படின்னு சொல்றீங்க? இங்க இருந்தா தானே மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறது தெரியும். இதுவரை உங்களை சுற்றி நடந்த எந்த விஷயம் அசோகமித்ரன் நீங்க நினைச்ச மாதிரி இல்ல எதிர்பார்த்த மாதிரி நடந்தது? இதுவும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க எப்பவும் போல உங்க எண்ணப்படியே நடங்க. அந்த ஊர்ல பல ஆயிரம் பேர் இருந்தும் ஒரு அபூர்வ கனவு உங்களுக்கு மட்டும்தான் வந்தது. இறந்து விட்டதாக ஊர் நினைக்கிற ஒருத்தரை நேர்ல பாக்குற அனுபவத்தோடு ஒரு கிரகண பூஜையை பாக்குற சந்தர்ப்பமும் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பின்னால நிச்சயம் தற்செயல்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. இது எல்லாமே பிரத்யேக அமானுஷ அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்கள் உங்களை அவ்வளோ சுலபத்துல அந்த ஊரை விட்டு வெளியேற அனுமதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மணிமொழியினார் சரியான கணிப்புகளுடன் பேசிக்கொண்டிருந்த அவ்வேளை ஈர உடையோடு கணபாடிகள் பின் கொலைபுறம் வழியாக வந்தபடி இருந்தார். துல்லியமான அதே வேளை வாயில் புறம் ஒரு குதிரை வண்டி. சில மணி நேரம் முன்பாக கண்மாய் கரை மேல் காவி புடவை உடுத்திய கிழவியோடு வந்த அதே குதிரை வண்டி. வண்டியிலிருந்து பட்டுப்பாவாடையும் தாவணியுமாய் தலையில் நெற்றி சுட்டி கழுத்தில் தங்க நகைகளுடன் இடுப்பில் ஒரு வெள்ளிக்கூடத்துடன் ஒரு பெண் இறங்கி வீட்டு வாசலில் நின்று கால்களால் தரையை மிதித்து சப்தம் எழுப்பினாள். அவள் கால்களில் சதங்கை கட்டியிருந்ததால் அதன் சப்தம் நன்றாக கேட்டது. அவள் தொடர்ந்து சப்தம் எழுப்பினாள். மலைச்சரிவில் நடப்பதென்பதே மிக கடினமான நிலையில் ஓட முற்பட்டதில் ஓரிடத்தில் மண் சரிந்து பெரும் பள்ளத்தில் சாமிக்கணு விழ நேர்ந்தது. தலைக்குப்புற விழுந்ததில் உடம்பெல்லாம் காயம். குறிப்பாக கால் பகுதியை அசைக்க கூட முடியவில்லை. வாய் விட்டு அலறத் தொடங்கினார் சாமிக்கணு. ஆனால் அம்மா என்கிற அலறல் அந்த பள்ளத்துக்குள்ளேயே முட்டி மோதி அடங்கி போனது. எழுந்து அமர முயன்ற பொழுது பாக்கெட்டில் இருந்த செல்போன் நழுவி விழுந்து திரை பளிச்சிட்டது. அதை பார்க்கவும் வேகமாய் எழுந்து கான்ஸ்டபிள் மாணிக்கத்தை அழைக்க தொடங்கினார். மாணிக்கம் சார், எங்க இருக்கீங்க? அவங்கள பிடிச்சிட்டீங்களா? அடப்போயா, நான் இப்போ ஒரு பள்ளத்துல கிடக்கேன். வேகமா வா. கிட்டத்தட்ட 20 அடி பள்ளம். காலில் எலும்பு வேற முறிஞ்சிருச்சாட்டம் இருக்கு. வலி உயிர் போகுது. நான் தான் சொன்னேனே சார், வேண்டாம்னு. என்னையா நீ அக்யூஸ்ட் ஓடுறான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்க சொல்றியா? அது இல்லை சார், அவன் உசுரை வெறுத்து ஓடுறவன். நாம அப்படியா? பேசினது போதும் மாணிக்கம், சீக்கிரமா வா. சார், செல்லுல சினிமா பாட்டு இருந்தா போட்டு விடுங்க. நான் தேடி வரையில இடத்தை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும் என்ற மாணிக்கம் ஜீப்பிலிருந்து தண்ணீர் பாட்டிலுடன் சாமிக்கண்ணு ஓடிய பக்கமாய் ஜாக்கிரதையாக அவரை தேடிக்கொண்டே நடக்கத் தொடங்க சாமிக்கண்ணுவும் அவர் எப்பொழுதும் மிக விரும்பி கேட்கும் ஒருவன் ஒருவன் முதலாளி என்கிற ரஜினி பாட்டை ஒலிக்க செய்ய அதுவே மாணிக்கத்துக்கும் அவர் கிடக்கும் பள்ளத்தை காட்டி கொடுத்து விட்டதே. மாரப்ப வாத்தியுடன் ஜல்லியும் போதிமுத்துவும் வெகு தூரம் ஓடி ஓரிடத்தில் இனி முடியாது என்பது போல் அமர்ந்து மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க தொடங்கினர். ஒரு நெடிய ஆசுவாசத்துக்கு பிறகு ஜல்லி வாய் திறந்தான். என்ன ஆசானே, ஆரம்பமே இப்படி ஓட்டமும் நடையுமா இருக்கு? பயந்தாலே இப்படித்தான். நின்று அவனை என்னன்னு கேட்டிருக்கணும். ஆனா நீங்க கேட்காம ஓட தொடங்கிட்டீங்க. என்ன ஆசானே நீங்க? அவன் போலீஸு, நான் வேற அவனை சொக்குப்பொடியால கட்டி வேற போட்டவன். நாம சிக்குனா மாவு கட்டு போடாம விடமாட்டான். கேட்டா கக்கூசில வழுக்கி விழுந்துட்டா சொல்லிடுவான். இப்ப அதுதானே போலீஸ் வழக்கம். அதான் ஓடணும். எலை, நீ தனியா இருக்கும்பொழுது ஓடி இருந்தா சரிடா. நான் இருக்கும்பொழுது என்னடா பயம்? இவனை எல்லாம் ஊரலியே கட்டி போட்டுருவேன். அப்புறம் எப்ப பாரு உடம்புல புழு நெளிகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா ஆசானே? பீதாம்பர ஐயர் 1008 வித்திய ஓலையில எழுதி அப்பவே அதை புத்தகமாவே போட்டிருக்காங்க. அந்த 1008ல ஒண்ணுதான் ஊரல். இப்ப அவன் இங்க வந்தா கூட என்கிட்ட மாட்டிக்கிடுவான். மாரப்ப வாத்தி உறுதிப்பட சொல்ல போதிமுத்துவுக்குள் அது யார் பீதாம்பர ஐயர் என்கிற கேள்வி எழும்பி கேட்கவும் செய்தது. ஆசானே, அது யாரு பீதாம்பர ஐயர்? எங்க மோடிக்கும் சித்துக்கும் அவர்தான் குரு. இப்படியெல்லாம் கூட வித்தைங்க பண்ணுவாங்களா? பண்ணாமத்தான் அவர் பேர்ல புத்தகம் இருக்கா? அப்ப அதை படிச்சுதான் நீங்க வித்தியை கத்துக்கிட்டீங்களா? அதை படிச்சாலாம் கத்துக்க முடியாது. ஏன்னா வித்தைக்கு தேவைப்படுற பொருள்ல தான் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் ஒருத்தன் அவ்வளோ சுலபத்துல கண்டுபிடிக்க முடியாது. குறைஞ்சது 40-50 வருஷமாவது இந்த வித்தைக்காக உசிரை பணையம் வச்சு உழைக்கணும். இதுல இறங்க ஒரு விதி இருக்கு. எல்லோரும் எப்படி ஜனாதிபதியாக முடியாதோ அப்படித்தான் இதுவும். ஆசானே, பொழுது கருத்துரிச்சு பாருங்க. நடந்துகிட்டே பேசுவோம். ஜல்லி எழுந்து சரிந்த அந்தியை பார்த்தான்.
யாரோ தாம்பூலம் போட்டு காரி உமிழ்ந்தாற் போல் சிவப்பும் மஞ்சளும் கலந்து கட்டித் தெரிந்தது மேற்கடிவானம். ஓரளவு ஆஸ்வாசமும் அடங்கியிருந்தது. கோலை ஊன்றிக்கொண்டு மூவரும் இறங்கத் தொடங்கினர். எப்படியோ பழத்திலிருந்து மேலேறி தட்டு தடுமாறி நடந்து ஜீப்பை நெருங்கிய சாமி கண்ணுவுக்கு பலி உயிரை கிள்ளியது. முகத்து சுருக்கங்களிலும் முனகல்களிலும் அது நன்கு தெரிந்தது. சார், நேரா டாக்டர் கிட்ட போயிட்டுமா சார்? ஆமா மாணிக்கம், ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போ, வேகமா போ. கால் பார், புசு புசுன்னு வீங்கிடுச்சு என்று பூரி போல புடைத்த விரல் மேட்டை காட்டினார். எனக்கெனவோ நீங்க 1 மாசமாச்சு மெடிக்கல் லீவ் போடும்படி இருக்கும்னு தோணுது. அந்த பாம்பாட்டி பேர்ல எஃப்ஐஆரும் கிடையாது, கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கேட்டா என்ன சார் சொல்வீங்க? ஜீப்பை கிளப்பியபடியே கேட்டார் மாணிக்கம். நீ சொல்றதும் வாஸ்தவம்தான். கள்ளசாராய பார்ட்டிங்களை பார்த்துட்டு துரத்தும் பொழுது உழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். முனகல்களோடு சாமிக்கன்னு சொல்ல ஜீப்பிடம் சீற்றம். வழுக்குப்பாறை பொங்கல் மந்தை பகுதிக்குள் மூவரும் நுழைந்தபொழுது மணி 7:40. முனியப்பன் சந்நிதி முன் ஒரு டியூப்லைட் எரிந்தபடி இருக்க அதன் வெளிச்சத்தில் பொட்டுப்பூச்சிகள் பறந்தபடியே இருந்தன. மற்றபடி ஆளரவுமே இல்லை. சில்வண்டுகளின் ரீங்காரம் காதை திருகியதில் தலைப்பாகியை தழைத்து காதை சேர்த்து மூடி கட்டிக்கொண்டு ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்தார் மாரப்ப வாத்தி. ஆசானே, எப்படியோ டயத்துக்கு வந்துட்டோம். பார்ட்டி வந்த பிறகு நீங்க தான் பேசணும். நீங்க இருக்கையில நான் பேசினா நல்லா இருக்காது ஆசானே. ஜல்லி சிஷ்ய பாவையோடு சொன்னான். உட்ரா, முதலாம் வரட்டும். குறி யாருக்கு எதுக்குன்னெல்லாம் தெரியட்டும், பொறவு பேசுவோம் என்னும் பொழுதே தொலைவில் டார்ச் லைட்டின் வட்டமான வெளிச்சத்தோடு 2 பேர் வரும் அரவம் கேட்டது. வரான் ஆசானே, வரான். வரட்டும். இந்த மைய புருவத்துல லேசா 2 பேரும் பூசிக்கிங்க. மாரப்ப வாத்தி ஒரு மைடப்பியை நீட்ட பணிவாக வாங்கி தானும் பூசிக்கொண்டு போதிமுத்துவுக்கும் பூசி விட்டவனாய், இது என்ன மை ஆசானே என்று அதை திருப்பி தந்தபடியே கேட்டான் ஜல்லி. கலங்கிடா, கலங்கி. இது எதுக்கு ஆசானே? இதை பூசிக்கிட்டா உன் முகத்தை அவனால பெருசா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு தீஞ்ச வாசனை அடிக்குதா? ஆமா ஆசானே. அப்ப அது வேலையை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். வேடிக்கையை பாரு. மாரப்ப வாத்தி சொல்லி முடிக்க மந்திக்குள் குலசேகர ராஜாவும் அவரின் கைத்தடியான மூர்த்தியும் நுழைந்து நடந்து வர பீடிக்கான சிகார் லைட்டை பிடித்து தங்கள் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்தான் ஜல்லி. குலசேகர ராஜாவும் மூர்த்தியும் அங்கே போய் சரியாக நின்றனர். குலசேகர ராஜா மஃப்ளரால் தலையை மூடி முகம் மட்டும் தெரிய நின்றார். மூர்த்தி பேண்ட் சட்டை என்கிற சகஜ உடையில் இருக்க, சட்டையில் அரண்மனை குடும்பத்தின் சின்னமான கிரீடம் பொறிக்கப்பட்டு அதை அணிந்தவர்கள் அரண்மனை குடும்ப ஊழியர்கள் என்று சொல்லாமல் சொல்லிட்டு இருவர் உருவமும் சிகார் லைட் ஒளியில் ஓரளவு தெரிய ஜல்லி இருவரையும் வரவேற்க தொடங்கினான். வணக்கம் சாமிங்களா, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. சந்தோஷம். கணப்பு போட்டு வட்டமா குந்தி பேசலாங்களா? அவன் கேட்டது குலசேகர ராஜாவுக்கு புரியவில்லை. மூர்த்தியை பார்த்தார். நீ என்னையா சொல்ற? ஆமா, நீதான் போதிமுத்தா? என் பேர் ஜல்லிங்க. இவன் தான் போதிமுத்து. இவர் எங்க குருநாதர். குரு பேரை நாங்க சொல்ல மாட்டோம். நீதான் போன்ல பேசினவனா? ஆமாங்க ஐயா என்றான் போதிமுத்து. நீ பாம்பாட்டி தானே? ஆனா சித்து வேலையெல்லாமும் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கே. குலசேகர ராஜா சகஜமாக பேச்சு தொடங்கிட ஜல்லி மலமளவென்று அருகில் முனியப்பனுக்கு பொங்கல் வைத்த நிலையில் எரிந்து அடங்கி போய் கிடக்கும் விறகு துண்டுகள் சிலவற்றை எடுத்து வந்து அங்கே தீயிட்டு கணப்பை உருவாக்கினான். வெளிச்சம் வரவும் எல்லோர் முகமும் எல்லோருக்கும் தெரிந்ததை தீயை பெரிதாக்கியபடியே ஜல்லி குலசேகர ராஜா கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கினான். ஐயா, போதி பிடாரனுங்க. இவனுக்கு இந்த சித்து மோடி எல்லாம் தெரியாது. எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். எங்க குரு இவர் தாங்க அதுல வாத்தியாரு. அந்த கொஞ்ச வித்தியில போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கீங்களே, கில்லாடியா நீங்க? அப்ப தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப கொஞ்சம் முந்தி கூட வர வழியில ஏற்காடு போலீஸ் பாத்துருச்சு. துரத்திக்கிட்டும் வந்தாங்க. தப்பி பொழிச்சு வந்திருக்கோம். எலை, நடந்ததை விடுடா, நடக்க போறத பேசுடா, வந்த விஷயத்த சொல்லு. மாரப்ப வாத்தி இடை புகுந்து அதட்டியதோடு ஒரு பீடியை பற்ற வைத்தார். குலசேகர ராஜாவை நேருக்கு நேர் பார்க்காத ஓர் அலட்சியத்தை அவரும் உணர்ந்தவராக, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில எங்கேயும் எவனையும் தேடி வந்ததில்ல, என்ன தேடித்தான் எல்லோரும் வந்திருக்காங்க என்று சற்று கித்தாய்த்தார். ஏனோ சிரிப்பு வந்தது மாரப்ப வாத்திக்கு. ஐயா, அதான் வந்துட்டீங்களே, வந்த விஷயத்தை சொல்லுங்க என்று நிமிண்டினான் ஜல்லி. சொல்றேன், அதுக்கு முந்தி உங்க வித்தியை கொஞ்சம் நான் பார்க்கணுமே. மூர்த்தி ஆரம்பித்தான். என்னையா சொல்றீங்க? நாங்க ஒரிஜினலா டம்மி விசான்னு டெஸ்ட் பண்ண போறீங்களா? அப்படி இல்லை,
எங்க பாஸுக்கு உங்க வித்திங்களை பத்தி பெருசா தெரியாது. அதான். மூர்த்தி தன்மையாக சொல்ல ஜல்லி மாரப்ப வாத்தியை பார்த்தான். வாத்தி புகைவிட்டபடியே குத்துக்காலிட்டி அமர்ந்திருந்த நிலையில் பீடியை எரிந்துவிட்டு தலைப்பாகியை சற்று அசைத்து தளர்த்தி விட்டு கொண்டார். பின் எழுந்து மூட்டம் போட்ட நெருப்பை ஒரு சுற்று சுற்றியவர் உடம்பை முறுக்கி சோம்பல் முறித்தார். உஸ் என்று பெரிதாக காற்றை ஊதி என்னென்னவோ செய்தவர், எலை சங்கிலி, பேச்சு மேட மோகினி, காக்காயா, கர்ணபூதா என்று உக்கரமாய் முணுமுணுத்தார். பின் எலை காசுக்காரா, கேட்டுக்கடா, இப்போ உன் சட்ட பாக்கெட்ல 10,000 ரூபாய் நோட்டு இருக்கு. அம்புட்டும் சலவை நோட்டு. அதோட நம்பரை சொல்றேன், பாத்துக்க. நோட்டை கையில எடு என்றார் அதட்டல் குரலில். அரண்டு போன குலசேகர ராஜா அதே போல் தன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து கணப்பருகே சென்று எண்களை பார்க்க தயாரானார். வாத்தியும் எண்களை கடகடவென்று சொல்ல தொடங்கினார். அது எந்த வகை வித்தை என்றும் தெரியாத, ஆனால் தெரிந்த வகையில் ஒரு பிரமிப்பு அவரிடம். என்ன, எல்லாம் சரியா இருக்கா? இருக்கு. வீட்டை விட்டு கிளம்பில உன் பொஞ்சாதி மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தாளா? ஆமாம். சூத்தகம் பிடிச்ச உன் மவ கருப்பு உடை உடுத்தியிருந்தாளா? ஆமாம் ஆமாம். இன்னும் சொல்லவா, இல்லை இது போதுமா என்று மாரப்ப வாத்தி உடம்பை முறுக்கியபடி ஸ்பிரிங் போல குதிக்க தொடங்கினார். குலசேகரரிடம் ஸ்தம்பிப்பு. அத்தியாயம் 37. பட்டுப்பாவடியும் தாவணியுமாக அந்த பெண் தன் கால் சதங்கை கொண்டு எழுப்பிய சப்தம் எல்லோர் கவனத்தையும் திருப்பி அவளை பார்க்க வைத்தது. ஈர ஒடையோடு உள்ளே வந்திருந்த சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் அவளை பார்த்துவிட்ட நிலையில், அடடே, நாகபாலா வந்துட்டா, போங்கோ, போய் அவளை உள்ள கூப்பிடுங்கோ என்று சப்தமான குரலில் கத்தினார். கணபாடிகளின் உறவுக்கார பெண்ணும் அதை கேட்டு வாசல் புறம் ஓடிட அசோகமித்திரன் பதிலுக்கு கணபாடிகளை தான் பார்த்தார். கணபாடிகளோ அறைக்குள் நுழைந்து ஈர வெட்டியை களைந்துவிட்டு மலமளவென்று கச்சம் உடுத்தி பின் இடுப்பில் ஒரு துண்டையும் கட்டிக்கொண்டு வெகு வேகமாக வெளியில் வரவும் அந்த பெண்ணை உள்ளே அழைத்து வந்து ஹாலில் ஊஞ்சலில் அமர வைத்திருந்தனர். வெள்ளிக்குடம் அருகிருக்க காலை தொங்க போட்டபடி அந்த பெண் அமர்ந்திருந்த கோலத்தில் ஒரு தெய்வ அம்சம் பளிச்சிட்டது. அசோகமித்திரனும் நகர்ந்து வந்து நடப்பதையெல்லாம் பார்க்க தொடங்கினார். ஹாலுக்குள் நுழைந்த கணபாடிகள் சாஷ்டாங்கமாக அந்த பெண்ணின் கால் முன் விழுந்து வணங்க தொடங்கினார். அந்த பெண்ணோடு வந்திருந்த குதிரை வண்டிக்காரன் வாசலோடு நின்றுவிட அவளோடு வந்திருந்த பட்டுப்புடவை கட்டியிருந்த ஒரு இளம்பெண் ஊஞ்சலை ஒட்டி அந்த பெண் அருகே நின்றபடி இருக்க, கணபாடிகள் வீட்டை சேர்ந்த பெண் சமையல் கட்டியிலிருந்து ஒரு செம்பு நிறைய பாலினை கொண்டு வந்து அந்த பெண் அருகில் இருந்த வெள்ளிக்குடத்தில் அந்த பாலை சேர்த்தாள். அப்படியே அவளது தொங்கியபடி இருக்கும் கால் முன் விழவும் அவள் பதிலுக்கு தன் வலது காலை வணங்கும் பெண்ணின் தலையில் பின்பாகமேல் வைத்து எடுத்தாள். அதன் பின் அப்படியே வீட்டில் உள்ள எல்லோரும் அவளின் ஊஞ்சலை சுற்றி வந்து வணங்கிட, அப்பொழுது அவள் தன் கால் சதங்கைகளை அசைத்து சப்தம் எழுப்பினாள். பின் அவளை அவளுடன் வந்த பெண் அந்த வழியை அழைத்து செல்ல தொடங்கினாள். எல்லோருமே பணிவாக அவளோடு வாசல் வரை சென்றனர். அவளும் வெள்ளிக்குடத்தோடு குதிரை வண்டியில் ஏறி அமர்ந்து கொள்ள அந்த வண்டியும் புறப்பட்டது. அதன் பிறகே கணபாடிகளும் திரும்பி வந்தார். சகலத்தையும் பார்த்தபடியே இருந்தார் அசோகமித்திரன். என்ன சார், என்னடா அந்த வீட்டில் வினோதமா என்னென்னமோ நடக்கிறது என்று ஒரே ஆச்சரியமா இருக்கா? எக்ஸாக்ட்லி. அந்த குதிரை வண்டியை நான் கொஞ்சம் முந்தி, அதாவது கிரகண சமயத்துல கண்மாய் கரையில பார்த்தேன். அப்போ ஒரு பாட்டி அதுல வந்து ஒரு மரத்தடியில புதருக்குள்ள இருந்த நாகர் சிலையை சுத்தம் செய்து அதுக்கு பூஜையெல்லாம் செய்தாங்க. அப்போ ஒரு நல்ல பாம்பு கூட வந்தது. ஓ, அந்த பூஜை நீங்க பாத்தீங்களா? எஸ், அந்த பாம்பு வந்து அதுக்கும் பாலாபிஷேகம் பண்ணாங்க. அது உண்மையிலே ஒரு அசாதாரண காட்சி. அப்ப உங்களை யாரும் அந்த இடத்தை விட்டு போக சொல்லலையா? சொன்னாங்க, அதாவது அந்த குதிரை வண்டிக்காரன் சொன்னான். ஆனா நான் அதை பொருட்படுத்தல. அப்படியா என்று பதிலுக்கு கணபாடிகள் கேட்ட விதமே ஒரு மாதிரி இருந்தது. ஆமா, இப்ப இங்க என்ன நடந்தது? யார் அந்த பொண்ணு? சொல்றேன். காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. கொஞ்சம் ஆகாரம் பண்ணிக்கலாமா? தாராளமா, எனக்கும் நல்ல பசி. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு அகன்ற பாத்திரத்தில் பாலில் சர்க்கரையோடு ஊறிய அவலும் 2 நேந்திர வாழைப்பழங்களும் வந்தன. விரத வயிற்றுக்கு இது ரொம்ப நல்லது, சாப்பிடுங்கோ என்று கணபாடிகள் அதை மார்பெல்லாம் பால் சொட்ட சாப்பிட்டு முடித்தார். அமிர்தமாய் இருந்தது. பின் செப்பு தவளையில் ஒரு சொம்பு அளவு தண்ணீர் குடித்து உதடுகளை துடைத்து விட்டு கொண்டு பேசத் தொடங்கினார் கணபாடிகள். வந்துட்டு போன இந்த பொண்ணு நாக வம்சத்தை சேர்ந்தவ. இவ பேரு நாகபாலா. சூரிய கிரகணத்தன்னைக்கு நீங்க பார்த்த அந்த நாகர் சிலைக்கு கிரகண சமயத்துல பூஜை செய்யறதுங்கிறது காலங்காலமா வழக்கத்துல உள்ள ஒரு விஷயம். அதை செய்த இவளோட அந்த பாட்டி ஒரு கணவனை இழந்த அமங்கலி. அவங்க தான் அதை செய்யணுங்கிறது விதி.
அந்த பாட்டியோட கொள்ளுப்பேத்தி தான் இந்த நாகபாலா. இவளை இன்னைக்கு நாகக்கனியா பாவிச்சு நாங்க அவ கொண்டு வந்திருந்த வெள்ளிக்குடத்துல பாலை சேர்ப்போம். இந்த ஊர்ல அநேகமா எல்லார் வீட்டுக்கும் போய் நாகபாலா பாலை வாங்கிப்பா. இந்த பாலால தான் நாளைக்கு கோவில்ல லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேக பாலை மருந்தா எல்லோருக்கும் சாப்பிட தருவா. அதை சாப்பிட்டா நோய் நொடியே வராது. அது மட்டுமில்ல, அவர்களை எந்த சர்ப்பமும் தீண்டாதுங்கிறது நம்பிக்கை. கணபாடிகள் சொன்னதை கேட்டு அசோகமித்திரனுக்குள் மேலும் பல கேள்விகள். ஐயா, இப்படி ஒரு பூஜையை ஒரு அமங்கலியான பாட்டி ஏன் செய்யணும்? அது ஏன் யாரும் பார்க்கக்கூடாது? எதனால் அந்த வண்டிக்காரன் என்னை துரத்தினான்? இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா சில 100 வருஷங்களுக்கு முந்தி நடந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தையும் சொல்லணும். அதோட தொடர்புடையதுதான் இது. அப்ப முதல்ல அதை சொல்லுங்க. அதுக்கு முந்தி ஒரு கேள்வி. நாளைக்கு நாம சென்னைக்கு புறப்படுறோம் தானே? நிச்சயமா. நீங்க வந்த நோக்கம் ஈடேறல. அந்த வகையில ஏமாற்றம் தான் உங்களுக்கு. பரவாயில்லையா? அப்படி சொல்ல முடியாது. பல அதிசயங்களை நான் வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுல நான் பார்த்த அந்த பூஜையும் அடக்கம். இப்ப நான் சொல்ல போற சம்பவங்கள் உங்களுக்கு அதிசயத்துக்கெல்லாம் அதிசயமாய் இருக்கும். எவ்வளவு தூரம் இதை நீங்க நம்புவீங்க என்றதான் கேள்வி. நீங்க முதல்ல சொல்லுங்க. கணபாடிக்கலம் சொல்ல ஆரம்பித்தார். குலசேகர ராஜாவுடன் சேர்ந்து மூர்த்தியும் ஸ்தம்பித்திருந்தான். எலை, இப்படி வாயை கட்டிக்கிட்டா எப்படி? என்ன கேட்கணுமோ கேளுவே என்று மாரப்ப வாத்தி தூண்டிவிடவும் ஸ்தம்பிப்பிலிருந்து விடுபட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஜல்லியும் போதிமுத்துவும் கூட அரண்டு போயிருந்தனர். நீ சொன்ன எல்லாமே சரி. ஆமா, இதெல்லாம் எப்படி இவ்வளோ சரியா உன்னால சொல்ல முடியுது? நிதானமாய் அதே சமயம் மிகுந்த முகபாவங்களோடு கேட்டார் குலசேகர ராஜா. அதுக்கு பேர் தான் பீதாம்பர ஜாலம். அப்படி எல்லாமும் கூட இருக்காவா? இருக்க போய் தானே நானே இருக்கேன். இப்படியெல்லாம் ரூபாய் நோட்டு நம்பரை எல்லாம் ஒருத்தரால பார்க்காமலே சொல்ல முடியும்னா லாட்ரி சீட்டுல எந்த நம்பருக்கு லாட்ரி விழும்னு சொல்லிடலாமே. சொல்லலாம். ஆனா அந்த சீட்டு நான் நிக்கிற இடத்தை சுத்தி 9 அங்கணத்துக்குள்ள இருக்கணும். 9 அங்கணம்னா என்ன? இப்ப தான் கெஜ மீட்டரு. அந்த காலத்துல அங்கணம் தான் அளவு. அப்ப எப்படி என் வீட்டுல எனக்கு நடந்தத உன்னால சொல்ல முடிஞ்சிச்சு? அதான் இப்ப உன் மனசுக்குள்ள சினிமா படம் மாதிரி படிஞ்சு நினைப்பா ஓடிக்கிட்டு இருக்கே. ஓ, அப்ப என்ன வச்சுதான் அப்ப அதை சொன்னியா? இங்க உன்னை வச்சு சொன்னேன். யட்சினியை வச்சு எங்கேயும் எதையும் சொல்வேன். அது யார் யட்சினி? என்னோட ஏவல் தேவதை. அவதான் என் சாமி. அவதான் என் பூதம். நீ வளவலன்னு கேள்வி கேட்காம எதுக்கு வந்தியோ அதை பேசு. மாரப்ப வாத்தி குலசேகர ராஜாவை மடக்கி நிறுத்தினார். ராஜாவிடமும் சற்று மௌனம். சட்டென்று அவரிடம் வந்த விஷயத்தை பேசவும் ஒருவித தயக்கம். என்ன விஷயம்? நம்பி பேச பயமா இருக்கா? உன்கிட்ட ஆமான்னு சொல்லவும் முடியல, இல்லைன்னு சொல்லவும் முடியல. சரி, நானே சொல்றேன். அதையும் முன்ன வச்சே சொல்றேன். நீ என்னை உத்துப்பார், அது போதும். கணப்பின் தீச்சுடர் மாரப்ப வாத்தி முகத்தில் மஞ்சள் பூசியது போல் ஜொலித்திர குலசேகர ராஜாவும் அவர் சொன்னது போலவே பார்த்தார். ஒரு 30-40 நொடி மௌனமாய் கழிந்த நிலையில், உன் வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற ஒருத்திய கொல்லணுமா என்று சரியாக கேட்டார் வாத்தி. மௌனமாக ஆமோதித்தார் குலசேகர ராஜா. அவ வாரிசையும் கொல்ல பார்த்துக்க, ஆனா முடியல. அது கூட பரவாயில்ல. உனக்காக போனவங்க பாவம், அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் விடாம இப்ப நீ என்கிட்ட வந்திருக்க, சரிதானே? மௌனம் தொடர்ந்தது குலசேகரரிடம். 1000 கோடிக்கு மேல சொத்து. அதை ஒரு நாகவம்சத்துக்காரி கொண்டுகிட்டு போறத உன்னால ஜீரணிக்க முடியல. உன் பொண்ணுக்கு வர வேண்டியது அவளுக்கு போயிடுச்சு. அதனால உன் பொண்ணும் சீக்காளி ஆயிட்டா. அடி மேல அடி, சரிதானே? குலசேகரரிடம் பயங்கர வெறிப்பு. அவளை உன்னால எல்லாம் கொல்ல முடியாது. என்னால கூட முடியுமாங்கிறது சந்தேகம். ஏன் தெரியுமா? மாரப்ப வாத்தி கேட்டு நிறுத்தினார். குலசேகரர் அதை கேட்டு இமைப்படப்படப்போடு அவரை வெறித்தார். பதறாத, என்னால கூட முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லல. அத கவனி. எதை வச்சு அப்படி சொல்ற? குலசேகரர் மெல்ல அசைந்து பின் கேட்டார். அவ அருள் நிறைஞ்சவ. அவ பின்னால ஒரு தெய்வ சக்தி கவசமா நிக்குது. அதனால தான் சொன்னேன். அதுக்கு காரணம் ஏற்காடு மலையில அவ சந்திச்சுதா சொன்ன ஒரு சாமியாரா? ஆமாம். அதே சமயம் அவர் மட்டுமல்ல, அந்த பொண்ணு அபூர்வ நாகவம்சத்தோட தொடர்ச்சி. அதுவும் காரணம். நாகம் வம்சம் எல்லாம் புராண கதையில் தானே. இப்ப ஏது?
அப்ப இருந்தே அதே பூமி தானே இப்பவும் இருக்கு. அதே சூரியன், அதே சந்திரன், அதே நட்சத்திரங்கள், அது எல்லாமும் அப்ப இருந்து இப்பவும் இருக்கே. ஏன் இவ மட்டும் இருக்கக்கூடாதா? நம்ப முடியல. அப்ப அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடு. போய் உன் தில்லாலங்கடி வேலையை எவ்வளோ காட்டணுமோ அவ்வளவும் காட்டு. அதற்கு பிறகு தானா புரிஞ்சுக்குவ. எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு அவ எவ்வளோ சீக்கிரம் சாகணுமோ அவ்வளோ சீக்கிரம் சாகணும். அவ மட்டுமல்ல, அவ வாரிசும் சாகணும். இதெல்லாம் நடந்தா மட்டும் போதாது. என் மகளுக்கும் என் மருமக பிள்ளைக்கும் கல்யாணமும் நடந்து முடியணும். இதையெல்லாம் நீ முடிச்சு தந்தா நீ எத்தனை லட்சம் கேட்டாலும் நான் தரேன். லட்சமா? மாரப்ப வாத்தி அலட்சியமாக கேட்டார். ஆமா, 10 லட்சமோ இல்லை 20 லட்சமோ எவ்வளோ வேணும் கேள், தரேன். அப்படி போடு அருவாளை. உனக்கு கோடிகளில் சொத்து வரும். ஆனா எனக்கு லட்சத்திலையா? நீ நீ என்ன சொல்ற? நீ ஆனாலும் ரொம்ப நல்லவன் சொல்ற. எல்லோரும் மோர்ல தான் வெண்ணெயை எடுப்பாங்க. நீ தண்ணியிலேயே எடுக்க பார்க்குறியே. கில்லாடி நீ. நீ பேசுறது எனக்கு புரியல. பாராட்டியா இல்லை திட்டுறியா? பாராட்டி திட்டுறேன். இது கூடவா புரியல? சரி, எவ்வளோ கேட்குற? பேரமெல்லாம் பேசக்கூடாது. கேட்கறத கொடுக்குறேன்னு சொல்லு. நாளைக்கு உன் மக கழுத்துல உன் மருமக பிள்ளை சந்தோஷமா தாலியை கட்டுவான். இந்த ஒண்ட வந்தவளும் உலகத்தை விட்டே போவா. அப்ப கொஞ்சம் முந்தி முடியாதுன்னு எதை வச்சு சொன்ன? இப்ப கூட சொல்றேன், அவளை நெருங்கிறது அழிக்கிறது எல்லாம் கஷ்டம். ஆனா உன் மருமக பிள்ளைய உன் மக கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறது எனக்கு சுலபம். நிஜமாவா? முடியாத நான் பேசுறதே இல்லை. அப்ப அவளை கொல்றதுங்கிறது அதுவும் நடக்கும். கவலைப்படாத. எப்படி செய்வ? விவரமா சொல்லு. நீ கேட்கறத தருவியா? அதை முதல்ல சொல்லு. நான் நீ நினைக்கிற மாதிரி பணக்காரன் இல்லை. என் சகோதரி தயவுல பாரம்பரிய வழக்கப்படி எல்லோரும் ஒன்னா இருக்கும். என் அப்பன் பாட்டன் சொத்து காடு காலனின்னு கொஞ்சம் இருக்கு. அதையெல்லாம் வித்தா ஏதோ ஒரு 50 கோடி தேரும். மற்றபடி என் மருமக பிள்ளை என் மக கழுத்துல தாலியை கட்டி என் மக அரண்மனை குடும்ப மருமகள் ஆயிட்டாதான் எல்லா சொத்தும் வரும். இப்படியெல்லாம் உன் குடும்ப ராமாயணத்தை என்கிட்ட படிக்காத. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசு. சரி, உனக்கு 1 கோடி தரேன். திருப்தியா? அதை கேட்டு மாரப்ப வாத்தி ஒரு மாதிரி சிரித்தார். என்ன சிரிக்கிற? உனக்கு 1000 கோடி, எனக்கு 1 கோடியா? இது ஏதோ வீட்டு புரோக்கருக்கு கொடுக்குற கமிஷன் மாதிரியில இருக்கு. 1000 கோடின்னு அதையே சொல்லாத. அது என்ன, கல்யாணமான மறு நிமிஷமே அவ்வளோ ரூபா நோட்டா என் கைக்கு வந்துருமா என்ன? சொத்து சொந்தமாக போகுதுங்கிற சந்தோஷம் மட்டும் தானே வரும். அப்ப சரி, வந்த மாதிரி நீ கிளம்பு. ஏலே ஜல்லி போதி, புறப்படுங்கடா. வாத்தி வேகமாக கத்தரித்தார். புறப்படவும் தயாரானார். குலசேகரர் விதித்தவராய், அட அடங்குங்கப்பா. ஊனா வெட்டிக்கவே பார்க்குறியே. இவ்வளோ வேணும்னு வாய் திறந்து கேளு. அதை விட்டுட்டு என் வாயே பிடுங்கிட்டு இருந்தா எப்படி? 20 கோடி, அதுவும் பணமா? சம்மதமா? மாரப்ப வாத்தி கேட்ட விதம் குலசேகரரே குலை செய்து விட்டது. நெடுநேரம் பேச்சே வரவில்லை. என்ன சத்தத்தையே காணோம்? இல்லை, இப்படி பணமா கேட்குறியே, நான் தெரியாம தான் கேட்குறேன். அது உனக்கே அதிகமாக தெரியல. எது? 20 கோடி. நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ முதல்ல லட்ச ரூபாயை கண்ணால பார்த்திருக்கியா? ஏலை, உன் அரண்மனை திமிர காட்டி இப்படி கேட்குறியா? இதுவரை நான் என் வித்தையை என்னை மதிச்சு வந்தவங்க கிட்ட தான் காட்டியிருக்கேன். எதையும் இலவசமாக கொடுத்தா மதிப்பு இருக்காதுன்னு தான் காசும் வாங்கியிருக்கேன். இப்போ கூட தான் இந்த 2 பேருக்காகத்தான் இந்த தொகை. என் வரையில காசு பணம் எல்லாம் வெறும் காகிதம் மட்டும்தான். பணம் மட்டும்தான் குறினா இப்பவே உன் மண்டையை குடஞ்சி உன் கையால இந்த 20 கோடிக்கு செக் எழுதி வாங்கியிருப்பேன். பாக்குறியா இப்ப அத? மாரப்ப வாத்தியின் முரட்டு அரட்டல் மூர்த்தியை இடையிட செய்தது. ஐயா, நீங்க என்ன உடனே இப்படி கோபிக்கிறீங்க? அவர் தெரியாம பேசிட்டாரு. அதை மனசுல வச்சுக்க வேண்டாம். எலே அலக்கை, இதை உன் அரண்மனை சிங்கத்துக்கிட்ட சொல்லு. மூர்த்தியும் உடனே குலசேகரருடன் விலகி சென்று சில நிமிடங்கள் பேசிவிட்டு திரும்பி வந்தான். பின் பேசினான். சார் 20 கோடி தர ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாதான் பணம். என்ன சொல்றீங்க? அட்வான்ஸு தரோம். எப்பனா எங்க கணேசராஜா எங்க சார் மக கழுத்துல தாலியை கட்ட சம்மதிச்சா முடியுமா? மூர்த்தியின் கேள்விக்கு மாரப்ப வாத்தி வார்த்தைகளில் பதில் கூறாமல் தன் தலைப்பாகைக்குள் இருந்து ஒரு மரடப்பியை எடுத்து மூர்த்தி முன்னால் நீட்டினார். என்ன இது? வசிய குளிகை இதுக்குள்ள இருக்கு. வாழைப்பழத்துல வச்சு உன் மக கையால உன் மருமகனுக்கு கொடு. இது வயிற்றுல போய் செரிக்காம குடலோட ஒட்டி உட்கார்ந்துக்கும். 3 மாசம் உடம்பையும் முறுக்கிடும்.
அதுக்குள்ள கல்யாணம் முதல் இரவுன்னு எல்லாத்தையும் முடிச்சிடு. பிறகு நான் ஒரு மருந்து தருவேன். அது அதை பேதியாக்கி வெளியேற்றிடும். வசியமும் விலகி உடம்பும் மாறிடும். அதுக்கு பிறகு உன் மருமகன் புத்தி மாறினா நான் பொறுப்பில்ல. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த நாகவம்சத்துக்காரியையும் அவ வாரிசையும் ஒழிச்சு கட்டுறதும் சுலபம். 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிட்டது பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டுதா கதை கட்டுறதும் சுலபம். இப்படி போனாதான் எல்லாம் சரியா நடக்கும். மாரப்ப வார்த்தை சொன்னதும் சொன்ன விதமும் குலசேகர ராஜா முகத்தில் முதல் முறையாக ஒரு பெரும் பிரகாசத்தை உண்டாக்கியது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.